கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் நாம் வாசிக்க கேட்கலாம். Let us turn to Genesis chapter 12 verses 1 through 3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். Now the Lord hath said unto Abram, Get thee out of thy country, and from thy kindred, and from thy father's house, unto a land that I will shew thee, and I will make of thee a great nation, and I will bless thee, and make thy name great, and thou shalt be a blessing, and I will bless them that bless thee, and curse him that curseth thee, and in thee shall all families of the earth be blessed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆபிரகாமிடத்தில் வாழ்க்கையில் முதலாக சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனோடு பேசுகிறார். Almighty God spoke to Abraham the first time in his life here. அவனிடத்தில் பேசும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். When he spoke unto him, he said, he promised him, I will bless you. இரண்டாவது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். Secondly, there is a word unto him, thou shalt be a blessing. மூன்றாவது உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். And thirdly, I will bless them that bless thee. நான்காவது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் சொன்னார். Fourthly, in thee shall all the families of the earth be blessed. ஒன்று நீ ஆசீர்வதிக்கப்படுவது, மற்றொன்று நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது, மூன்றாவது உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கப்படுவது, உன்னுடைய வம்சங்களுக்கெல்லாம் உன்னுடைய வம்சமெல்லாம் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். 1. You will be blessed. 2. You will be a blessing to others. 3. Those that bless you will be blessed. And 4. Your family shall be blessed in you. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? ஆண்டவருடைய நாமத்தை பின்பற்றுகிற ஒவ்வொருவனும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். Everyone who follow the name of the Lord would be blessed. இரண்டு விதமான ஆசீர்வாதங்கள் வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The word of God points out 2 blessings. ஒன்று எழுத்தின் பிரகாரமான ஆசீர்வாதம். 1 literal type of blessings. மற்றொன்று ஆவிக்குரிய உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதம். And number 2, the spiritual blessings on high. உபாகமத்தில் பார்க்கும் பொழுது என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று பல காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. In Deuteronomy we see that various things are mentioned saying, if you obey my word you will be blessed. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதங்களினால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Ephesians 1:3 it has been written that God blesses us with all spiritual blessings in heavenly places. ஒரு தேவனுடைய பிள்ளை உலக பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆவிக்குரிய விதத்திலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். A child of God needs to be blessed in an earthly way as well in a spiritual life. இந்த இரண்டுமே தண்டவாளங்கள் போல. Both these are like the rails. இந்த இரண்டும் இணைந்து சரியாக இருக்கும் பொழுதுதான் ட்ரெயின் போக முடியும். Only when they are equally balanced can the train move. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருந்துவிட்டு உலக பிரகாரமாக ஒரு விசுவாசி தரத்திரனாக இருந்தால் எந்த பயனும் கிடையாது. Having spiritual blessing, if a believer has no earthly blessing, there is no profit in it. அதுபோல உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு அபிஷேகம் இல்லாமல் ஒருவன் இருந்தாலும் எந்தவிதமான பயனும் கிடையாது. So is it with all worldly blessings, if a man has no anointing, there is no profit in it. அது என்றைக்காவது ஒரு நாள் அந்த ட்ரெயின் தடம் புரளும். One day or the other the train will be derailed. அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நாள் தடம் புரளும். So is it spiritual life will be derailed. அதனால ரெண்டு காரியமுமே இணைந்து தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கும்படியாக ஆசைப்படுகிறார். Therefore God desires that both of these things will be balanced in his life. ஒருவன் சரியான அபிஷேகம் உண்டு, சரியான வரங்கள் உண்டு, சரியான வல்லமை உண்டு, நல்ல நிறைவு உண்டு, தீர்க்கதரிசனங்கள் உண்டு, ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு சுத்தி கொண்டிருந்தால் என்ன பயன்? A person may have a good anointing, good graces and gifts, but if he moves about with debts all over,
what is the use of it? அதே நேரத்துல கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்து வைத்துக்கொண்டு கூட்டத்துக்கே வராமல் ஒரு விசுவாசி இருந்தால் அதனாலும் என்ன பயன்? So is it if a man, a believer earns crores of money but does not attend the meetings, what is the use of it? இந்த ரெண்டுமே பயனற்ற ஆசீர்வாதங்கள். Both these are useless blessings. ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்று சொன்னால் அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மற்றவனுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், அவன் மூலமாய் மற்றவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும். But if a man be spiritual, he needs to be blessed and he should be a blessing to others, and in him all others should be blessed. ஆபிரகாமை அழைத்த அதே தேவன்தான் நம்மையும் அழைத்திருக்கிறார். God called Abraham has called us too. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள் நிறைவேறி விட்டதா? This promise is it fulfilled in you? ஒவ்வொரு வருஷத்திலும் துவக்கத்திலே உங்களுக்கு பல ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுகிறாரே, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறதா? The Lord promises you various blessings at the beginning of every year. Is it being fulfilled in your life? நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். Look at the life of Abraham. இந்த இரண்டு ஆசீர்வாதங்களும் நிறைவேற்றப்பட்டதை நீங்கள் வாழ்க்கையில கண்கூடாய் வேத புத்தகத்திலே படிக்கலாம். And through your eyes, through the word of God, you can see as to how it was fulfilled in his life. எலியேசர் ரெபெக்காளை அழைத்துக் கொண்டு வரும்பொழுது அந்த வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், என்னுடைய எஜமான் சீமானாய் இருக்கிறார் என்று சொன்னான். When Eliezer is bringing Rebekah into the house, he said, my husbandman is rich. அதே நேரத்திலே தன்னுடைய ஆவிக்குரிய தரிசனத்தை விடாமல் கானானின் பயணத்தை தொடர்ந்து போய் கானானை சொந்தமாக்கினான். At the same time, he did not lose his spiritual vision, but journeyed towards Canaan and inherited it. இந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய மகனை எகிப்துக்கு கொண்டு போக கூடாது, பழைய தேசத்துக்கு கல்தேயர் தேசத்துக்கு போய்விடக் கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருந்தான். He was very attentive that his son should not go into the land of Egypt, into the land of the Chaldeans. அந்த ரெண்டு வாக்குத்தத்தங்களும் அவனுக்கு நிறைவேற்றப்பட்டது. And both these promises were fulfilled in his life. ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் அவனுக்கு இருந்தது, ஆவிக்குரியவனாகவும் இருந்தான். பூமியிலே அவன் சீமானாக செல்வ சீமானாக இருந்தான். He had spiritual blessings, he was spiritual, at the same time wealthy in this world. ஏன் நாம் இத்தனை வருடம் ஆண்டவரை பின்பற்றுகிறோமே, இதுல ஏதாவது ஒன்று இருக்கிறது, இல்லாட்ட ரெண்டுமே இல்லாமல் இருக்கிறது. We follow the Lord for so many long years. We have one of these either blessings and sometimes not even one. இந்த கூட்டத்தில் மூன்று கூட்டம் ஜனங்களை பிரிவுகளை நாம் பார்க்கலாம். And here we can see three classes of people. ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள். One, those who have spiritual blessings. இன்னொரு கூட்டம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள். The other, those who have earthly blessings. ஒரு சிறிய கூட்டம் தான் ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை பெற்று தன்னுடைய லைஃபை மெயின்டெய்ன் பண்ணுகிறார். And it is only a small group which maintains their life with both these blessings. இந்த ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை பெற்ற அந்த சின்ன கூட்டம் தான் சீயோனாய் எருசலேமாய் மாறப்போகிறது. And it is that small group which has both these blessings will be turned into Zion and Jerusalem. நான் சொல்லுவது நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று ஆவியானவர் பேசுகிறார். And the Spirit of God says you have to ponder over what I say. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I repeat. ஒரு மனிதன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாகிய சகலவிதமான நன்மைகளையும் தெய்வீகங்களையும் பெற்றுக்கொண்டு அருமையான தீர்க்கதரிசனங்களும் பிசாசை ஓட்டிவிட்டு கடைசில ஊரெல்லாம் கடன் வாங்கி விட்டோ, இல்லாவிட்டால் ஊரெல்லாம் சண்டை போட்டு விட்டோ, இல்லாவிட்டால் எல்லாரோடும் ஒரு பிரிவினையை வைத்துக் கொண்டோ அவன் பரலோகம் செல்ல முடியாது. A man having all his spiritual blessings with all graces and gifts and all blessings, if he goes about getting debts and picking up a quarrel, there is no use in it. இரண்டாம் ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு தீர்க்கதரிசி மரித்து விட்டான். And in 2 Kings chapter 4 verse 1 we see a prophet dying. அவன் கடன் வாங்கி கடன் கொடுக்க முடியாமல் மரித்து விட்டான். கடன் கொடுக்காமலே மரித்து விட்டான். He took the gifts but unable to owe, he died. இப்பொழுது அவனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்த கடன் கொடுத்தவன் வருகிறான். Now the creditors came in to bring his sons as bond. அந்த பெண் எலியா தீர்க்கதரிசியினிடத்திலே ஓடுகிறாள். It is then the woman runs to the அங்கே போய் prophet. அவள் என்ன சொல்லுகிறாள்? And what did she say என் there? புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்து தீர்க்கதரிசனம் சொன்னான் என்று உமக்கு தெரியும், ஆனா இப்போ இவ்வளவு பிரச்சனையாகி விட்டது. You know thy servant my husband feared the Lord, but now there is so much problem. அவன் தீர்க்கதரிசனம் சொன்னான், He prophesied, கர்த்தருக்கு பயந்து நடந்தான், he was fearing God, ஆனால் கடன் வாங்கி விட்டான், மரித்து விட்டான், பிள்ளைகள் அடிமைத்தனத்துக்குள் போகிறது. but he took debts, he died, and now the children are under the bondage. ஆனா 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? That is what Psalm 128:1 says. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மை உனக்கு உண்டாயிருக்கும், நீ கடன் வாங்குறது இல்லையே. Thus shall the man be blessed that feareth the Lord. You will have goodness and mercy all the days of your life, and you will not get debts. கர்த்தருக்கு பயந்து நடந்தான்னு அந்த மனைவி சொல்றா, ஆனா கர்த்தருக்கு பயந்து நடந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான் தான் பைபிள் சொல்லுது. And here the woman says he feared the Lord, but the word of God says they will be blessed. இதுக்கு காரணம் என்ன? What is the reason? அதை தான் நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். That is what we have to learn now. இன்னைக்கு மெசேஜ்ல நீ ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதுடைய ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். And today through the message you have to understand the reason why you are not blessed. தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். God says a word and then says this. உன் தேசத்தையும் உன் இனத்தையும்
உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படு, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Get thee out of thy country, out of thy kindred, from the father's house, unto a land that I will show thee, and there will I bless thee. அப்பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Then you will be a blessing. ஆபிரகாம் என்று சொன்னால் விசுவாசத்தின் தகப்பன் என்று அர்த்தம். Abraham means a father of faith. இல்லாவிட்டா ஒரு விசுவாசி என்று அர்த்தம். Or a believer he is. ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசியாக இருக்க வேண்டியது அவசியம். It is essential, a child of God needs to be a believer. விசுவாசி என்று சொன்னால் நேம் ஷேக்குக்காக ஒரு தாள் விசுவாசியா இருக்க கூடாது. Believer, not just for namesake. சும்மா பெயருக்கு ஒரு விசுவாசியா இருந்துகிட்டு கல்யாணம்னா வந்து சபையில நடத்துறதும், சாவுன்னா நாங்க வந்து அடக்கம் பண்றதும், இல்லாவிட்டா ஏதோ ஒன்னு பிறந்த நாளுக்கு வந்து ஜெபிச்சுட்டு போறதும், இது அல்ல விசுவாசி. And a believer is not the one who comes to the church just for his wedding, for his birthday and for his death. இல்லாவிட்டா ஒரு தசமபாகம் கொடுத்து சபையில ஒரு சப்ஸ்கிரைபரா நீ சேர்ந்துக்கிறது அல்ல. Or not being a subscriber in the church by giving the tithes. நீ இந்த பெந்தேகோஸ்தே சபையில நீ ஒரு சந்தாதாரர் கிடையாது. You are not a subscriber in the Pentecostal church. இந்த சர்ச்சில நீ ஒரு விசுவாச வீரனாய் நிற்க வேண்டும். But you need to be a hero of faith in the church. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. Faith without works is dead. ஒரு விசுவாசின்னு சொன்னா அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். A believer should have faith in him. பேச்சில் விசுவாசம், Faith in his works. தரிசனத்தில் விசுவாசம், Faith in his vision. செயலில் விசுவாசம், Faith in his deed. எல்லாவற்றிலும் அந்த விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். As God expects that faith in everything he doeth. விசுவாசம் கிரியைகளோடு கூட முயற்சி செய்து பூரணப்படுகிறது என்று காண்கிறோமே. And we see that faith is made perfect through works. தான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று விசுவாசித்து முழு நிச்சயமாய் நம்பி தேவனை துதித்து ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். And Abraham became valiant in faith, praising God with all of his heart, knowing whom he believed. சில காரியங்களை விட்டு நீங்கள் வெளியே வந்தால்தான் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வரும். Only if you come out of certain things will these blessings follow you. ஆபிரகாம் விட வேண்டியது என்ன? What had Abraham to leave? இத நீங்க மெசேஜாவும் எடுத்துக்கலாம், சுத்திகரிப்பாவும் எடுத்துக்கலாம். You can take this as a message as well your sanctification. இன்னொரு பகுதியில ஆசீர்வாதத்துக்குரிய தடை என்னங்கிறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரிப்படுத்திக்கலாம். With this you can set right what is your hindrance from attaining the blessings. நீங்க உங்களுடைய ஆசீர்வாதத்துக்குரிய தடையை நீங்களே நீக்கலாம். And you yourselves can put out that hindrance from your life. ஆபிரகாம் மரித்தபோது When Abraham died, பெலிஸ்தர்கள் வந்து அவன் வெட்டி வைத்திருந்த துறவுகள் எல்லாம் மண்ணள்ளி போட்டு மூடிட்டாங்க. Philistines came and stopped the wells which he did by the earth. விசுவாசம் குறைய குறைய உன்னுடைய ஊற்றுக்கண்களை பிசாசு மண்ணள்ளி போட்டு உலக பிரகாரமான காரியங்களை போட்டு மூடிடுவான். Even as your faith decreases, the devil will stop your wells by earthly matters. ஈசாக்கு ஒன்றொன்றாக தோண்டினான். Isaac digged one by one. அதுபோல உன்னுடைய ஆசீர்வாதத்தின் தடைய இப்போ வேதவசனத்தின் வெளிச்சத்துல நான் சொல்லும் பொழுது நீ ஒவ்வொன்றாய் தோண்டினால் உனக்கு ஆசீர்வாதம் இன்றைக்கு கூட கிடைக்கும். So sit, if you today you will dig out the wells which hindered your blessings, then you will get all the blessings today. இதே பைபிள் வச்சிருக்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கிறான், இதே பைபிள் வச்சிருக்கிறவன் தரித்திரனும் இருக்கிறான். A man who has this same Bible is rich as well, a man who has this same Bible is poor also. இதே பைபிள் உள்ளவன் அபிஷேகத்துல நிறைவுல இருக்கிறான், இதே பைபிள் வச்சிருக்கிறவன் தூங்கிட்டு இருக்கிறான். A man who has this Bible has the anointing, and a man who has this Bible also sleeps. அவன் பயன்படுத்த வேண்டிய விதம் அவனுக்கு தெரியல. Because he doesn't know the way he has to use it. ஒரு குழந்தையின் கையில ஆயிரக்கணக்கான பணத்தை கொடுத்தா அது ஒரு பேப்பர்னு கிழிச்சு போட்டுக்கும். If you give thousands of notes to a scavenger, he will only pour it out. இந்த மார்க்கம் ஆசீர்வாதத்தின் மார்க்கம். But this religion is a religion of blessing. இந்த ஆசீர்வாதத்தை நீங்க சரியா பெறணும், சரியா மெயின்டைன் பண்ணணும். And you have to get this blessing rightly and maintain it properly. முதலாவது தேவன் அவனுக்கு சொன்னார், ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட பேசினதே நீ விடு, சில காரியங்களை விட்டு புறப்படுன்னு தான் பேசினார். The first thing that God spoke to Abraham was to get out of something. அவன்கிட்ட பேசினது ரொம்ப கடினமான உபதேசம் அல்ல. And it was not a hard doctrine. அது அவனால் விட முடியும். And he could leave it. இந்த சத்தியம் உனக்கு கடினமானதல்ல. இந்த சத்தியம் யாருக்கெல்லாம் கடினமா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களை இந்த சபையில கர்த்தர் கொண்டு வர்றதில்ல. This truth is not hard for you. Those who think this is hard, God will not bring them to this church. இந்த சபையில ஒருத்தனை கொண்டு வரார்னா இந்த சத்தியத்தின்படி நடக்கிறவனை மட்டும் தான் கர்த்தர் கொண்டு வருவார். If a God brings one to the church, only those who can walk according to the truth will he bring. இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்றதுக்கே உனக்கு ஒரு gift வேணும். And you need a gift to understand the truth. மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது Matthew's Gospel 19, 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? what does verse 11 வரம் say? பெற்றவர்கள் தவிர மற்றவர்கள் இந்த பெந்தேகோஸ்தே வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். All men cannot receive this saying which Pentecostal men teach, save they to whom it is given. இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்றதுக்கே உனக்கு ஒரு gift வேணும். Therefore you need a gift to accept this word.
word. அந்த gift உள்ளவங்களை மட்டும் தான் கர்த்தர் இங்க கொண்டு வர்றார். And only those who have this gift, the Lord will bring them here. அப்படியானால் இதனால இந்த சத்தியத்தின்படி உன்னால நடக்க முடிய வைக்க அவருக்கு சக்தி உண்டு. If it is so, you will be able to walk according to this truth, and he has the truth to make you walk in it. முதல் அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன? And what is the first word he gave? இரண்டாவது வசனத்தை முதல்ல சொல்லாம முதலாவது வசனத்தை அந்த விட்டுவிட வேண்டிய காரியத்தை முதலாவது சொல்லுகிறார். Why did God say the first thing he has to leave and then the blessing? நம்ம ஒரு வசனத்துல ஒரு கடிந்து கொள்ளுதல் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு ஆசீர்வாதமா இருப்பாங்கறத மட்டும் தான் டேஷ் போட்டு நம்ம எழுதி பைபிள்ல வச்சுக்கிறோம். When we read a verse in the Bible, first of all we underline the word of blessing and then the chastisement. அப்படிதானே நம்முடைய பழக்கமா இருக்கிறது. That is our usual practice. பிரியமானவர்களே, அப்படி அல்ல. But beloved, it is not like that. ஆசீர்வாதத்தின் வழியை தேவன் அருமையாக ஃபர்ஸ்ட் பேசும்போதே சொல்லிட்டார். முதல் பேச்சு பரலோகத்திலிருந்து தேவன் அவன்கிட்ட பேசுறாரு, உன் தேசத்தை விடு. Right when the Lord speaks, he first says the ways of blessing and he says you get out of your land. உன் இனத்தை விடு. You get from thy kindred. உன் தகப்பன் வீட்டை விடு. Get out from thy father's house. அதுக்கு பின்புதான் கர்த்தர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். And then the Lord says, I will bless you. இந்த தேசம் என்றால் என்ன? What is this country? தேசம் என்று சொல்லும் பொழுது அவன் ஊர் என்னும் கல்தேயர் தேசத்தைச் சேர்ந்தவன். And that when you say of the country, he belongs to the land of Chaldees, which is Ur. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That is what the word of God says. அவனுடைய ஊர் அவனுடைய ஊரே அந்த பேருக்கு ஊருமே அதுவும் ஊர்தான். His native place was Ur of the Chaldees. ஆதியாகமம் 11:28ல பார்க்கும் பொழுது ஆரான் தன் ஜன்ம பூமியாக ஊர் என்கிற கல்தேய பட்டணம் என்று சொல்லி இருக்கிறார். Genesis 11:28 and he had this nativity which is Ur of the Chaldees. அந்த ஊர் என்றால் என்ன அர்த்தம்? What is this Ur speak of? அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. It has two meanings. ஒன்று ஜுவாலை, one flame, மற்றொன்று சர்ப்பம் இருக்கும் பொந்து. other the place where the serpent hides. அதுதான் அந்த ஊருடைய அர்த்தம். This is the name of that Ur. ஊர் என்கிற அந்த பெயருடைய அர்த்தம் ஒன்று ஜுவாலை, மற்றொன்று சர்ப்பம் இருக்கிற பொந்து. This place has two meanings, one flame, the other the place where the serpent hides. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா முதலாவது இந்த சர்ப்பம் இருக்கிற பொந்த விட்டு நீ வெளியே வரணும். If God has to bless you, first of all come out of this hole where the serpent lies. பாம்பு இருக்கிற பொந்துக்குள்ள போய் யாராவது உட்காருவீங்களா? Will you anyone of you go and sit in the hole of the serpent? ஒரு டைம் இல்லனாலும் இன்னொரு டைம் என்ன செய்யும்? அது உன்னை தீண்டும். Sometime or the other it will hook you. உன் வாழ்வு முடிவுக்கு வரும். And your life will come to an end. அதனால தான் கர்த்தர் அவன்ட்ட பேசும்பொழுது ஃபர்ஸ்ட் சொன்னார், உன் தேசத்தை விடு, அந்த சர்ப்பம் இருக்கிற ஜீவியத்தை நீ விட்டுட்டு வெளியே வா. That is why the Lord says, first come out of thy land where the serpent lies. சர்ப்பம் இருக்கிற பொந்துக்குள்ள இருந்துகிட்டு தேவனே என்னை ஆசீர்வதியும்னா அங்க சர்ப்பம் தான் இருக்கு, அதுதான் உன்னை ஆசீர்வதிக்கும். Being in the hole of the serpent, if you say God bless me, the serpent will bless you. அதுதான் உன்னை தட்டிக்கிட்டே இருக்கும், கொட்டிக்கிட்டே இருக்கும். அதுடைய விஷம் தான் உனக்கு ஏறி வாழ்க்கை சர்ப்பமாய் மாறும். And only the serpent will stink you and its poison will become your life. முதலாவது உன் தேசத்தை விடு. First of all, get out of thy country. எழுத்தின் பிரகாரமாக முதலாவது நமக்குள்ள இருக்கிறதான வித்தியாசங்களை நாம் விட வேண்டியது அவசியம். Literally, first of all, we need to leave off the differences between us. ஜுவாலைக்குள்ள இருந்தா என்ன நடக்கும்? When you are in the flame, what will happen? கொஞ்ச நேரத்துல நீயும் பற்றி எரிஞ்சு ஒண்ணுமில்லாம சாம்பலாய் போய் விடுவாய். Within few minutes, you also will become nothing and turn to ashes. இன்றைக்கு இந்த காலை வேளையில இந்த சர்ப்பம் இருக்கிற பொந்திலிருந்து தம்முடைய ஜனத்தை வெளியே வந்தால் நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் வார்த்தையோடு வந்திருக்கிறார். This morning the Lord says with the word, if you will come out of the hole of the serpent, I will bless you. உன்னுடைய தேசத்தை நீ விடு. Leave your country. அதை நீ விட்டால் தான் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாகும். Only if you come out of that, you will have a deliverance. ஒரு சிலருக்கு ஊர்னு சொன்னா விடவே முடியாது. For some, they cannot leave their country. ஊர்னு சொல்லிட்ட உடனே டப்புன்னு அந்த ஊர் ஆளுங்க எல்லாம் சேர்ந்துருவாங்க. They immediately join with their native people. அந்த ஊர்னு சொன்ன உடனேயே அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பாசம், அன்பு, இணைப்பு, பிணைப்பு எல்லாமே சேர்ந்து வந்துரும். When they see the people of their own native, they have their love and color revealed there. இரண்டாவது இனத்தை விடும்படியாக சொன்னார். And two, he asked them to come out of the kindred. ஆண்டவர் அவன்கிட்ட பேசினதை நான் உங்களுக்கு பேசுறேன். And what the Lord spake to you, him, I speak to you. ஆசீர்வாதத்துக்கு தடை என்னங்கறதை நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க நினைக்கலாம் நம்ம இனத்தோடு சேரும்னு, சேர்ந்ததனால தான் உனக்கு
ஆசீர்வாதம் வரல. You have we say usually that the country people will join to their own people, but just because of that you have no blessing. அநேகர் சொல்றாங்க ஆபிரகாம் இனத்தோடு மறுபடியும் சேர்ந்தார்னு. And it is said in the word of God that Abraham came back to his land. அதனாலதான் அவன் பூரணத்தை சந்திக்கவில்லை. That is why- நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. That is why it is written they could not attain perfection better than us. அவனுடைய எபிரேய இனம். And he belonged to the land of Hebrew. எபிரேயன் சொன்னா எதிர்புறம்னு அர்த்தம். A Hebrew means எதிர்புறம் ஆப்போசிட். and the opposite side. எப்பொழுதுமே ஒரு தேவனுடைய பிள்ளை எதிரிலே இருக்க கூடாது. ஆண்டவருக்கு ஆப்போசிட்டாவே உன்னுடைய வாழ்க்கை போய் கொண்டே இருக்க கூடாது. A child of God should not be always on the opposite side, a life contrary to God. ஒரு சிலர் எந்த பிரசங்கம் பண்ணாலும் அதுக்கு கான்ட்ரோவர்சியா ஒரு பாயிண்ட் ஒரு வசனத்தை எடுத்துட்டு வருவாங்க. Some people, however we may preach to them, they will take a verse out of the Bible contrary. வீடுகள்ல ஏன் பிரச்சனை? And why the problem in the family? ஊழியங்கள்ல ஏன் பிரச்சனை? Why problem in the ministry? பிசினஸ்ல ஏன் பிரச்சனை? Why problem in your life? ஒருத்தன் சொன்னதை அடுத்தவன் ஏத்துக்கலன்னா அன்னைக்கு பார்ட்னர்ஷிப் உடைஞ்சு போயிருது. It's because when you are opposite to them and the partnership decreases. ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவனும் டைவர்ஸ்ல போய் நிக்கறான்? Why even today the Christians divorce? அங்கேயுமே அந்த பிரச்சனை தான். Even there it is that problem. ஒருத்தர் சொன்னதை ஏத்துக்கலங்கும்போதே பிரிவினை வந்துரும். They are unable to accept the saying of the other and there is division. உன்னுடைய இனத்தை விட வேண்டியது அவசியம். Beloved, you have to leave thy kindred. இனத்தை விடாததனால புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. Because they did not leave the kindred, one thing happened in the New Testament. பவுல் ஒரு இண்டிபெண்டன்ட் பிரீச்சர். Saint Paul was an independent preacher. அவனை பர்னபா சந்தித்து அப்போஸ்தல ஐக்கியத்திலே கொண்டு வருகிறார். Barnabas met him and took him to the apostolic ministry. பர்னபாவும் பவுலும் இப்பொழுது ஊழியங்களில் அற்புதங்களை செய்து கொண்டே வருகிறார். Now Barnabas and Paul did wonders in the ministry. இந்த பவுல் பர்னபாவு கூட மார்க் ஜாயின் பண்ணிக்கிட்டான். And Mark joined along with this Paul and Barnabas. ஆனா ஒரு இடத்துல ஒரு ஊழியத்துக்கு போன இடத்துல பிரச்சனை வந்து விட்டது. But there was a problem in the place where they did the ministry. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்துட்டு மார்க் ஓடி போய்ட்டான். Looking at that situation, Mark fled away. பிரச்சனையான நேரத்துல அவன் இல்ல. And in that problematic situation he was not there. இப்ப மறுபடியும் அவங்க சுவிசேஷ பிரயாணம் தொடங்குறாங்க. Now again they began the missionary journey. மறுபடியும் வந்து மார்க் ஜாயின் பண்றான். Again Mark joined them. அப்ப பவுல் சொன்னாரு இவன் வர வேண்டாம். Then Paul said he need not come. இவனை என்னால கூட்டி போக முடியாது. I cannot take him with me. ஏன்னா இவன் வந்து ஓடுற ஆளு. Why? Because he flees away. இவனை நம்பி நம்ம ஒரு ஊழியத்தை கொடுக்கவும் முடியாது. இவனை நம்பி நம்ம கூட வச்சிருக்கவும் முடியாது. I cannot give him a ministry believing him and cannot keep me with him. நம்ம ஆளுங்க கூட சிலர்லாம் அப்படி நடப்பாங்க. And some of us also are like that. நல்லா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது இருப்பாங்க. வேலையை தொடங்குவோம் அப்படினா போதும் வண்டி எங்க இருக்குனே தெரியாது. ஓடிடும் எஸ்கேப் ஆயிடும். They start and chat well, but when we say come let us work they flee away. இல்ல பிரேயர் ஸ்டார்ட்னா போதும் ஆளு இருக்க மாட்டாங்க. And when we say the prayer starts they அதே போல disappear. மார்க் அப்படி ஒரு டிசைன்ல உள்ள ஆளு. And Mark was of such a disguise. என்ன நடந்தது? What happened? பவுல் சொல்றாரு அவன் வேண்டாப்பா நம்ம போலாம் ஊழியத்துக்கு. Saint Paul said he need not come let us go on. பர்னபா சொன்னா அவன் வந்தாதான் நானே வருவேன். Barnabas said so only if he come I will come. கடைசில அவன் பார்த்தான் அப்ப நீயும் வேண்டாம் அவனும் வேண்டாம். Then finally he said you also need not come he also need not come. பவுலும் சீலாவும் புறப்பட்டாங்க. மார்க் பர்னபாவை கூட்டிட்டு பர்னபா மார்க்க கூட்டிட்டு அவன் வேற ரூட்ல போய்ட்டான். Paul and Silas they went on their way and Mark and Barnabas they went on their way. இதுக்கு ரகசியம் என்ன? What is the secret of this? பர்னபாவு வந்து மார்க்கோட இனத்தான் என்று பைபிள் சொல்லுது. And the word of God says Barnabas. ஊழியத்துல ஜாதியை கொண்டு வந்துட்டா ஊழியம் நடுரோட்ல தான் நிக்கும். And if you bring the kindred or the caste in the ministry will be on half the way. அதுதான் அங்க நடந்தது. That is what happened there. மார்க் தன் இனத்தானாகிய பர்னபா தன் இனத்தானாகிய மார்க்குவை அப்படினு ஒரு வசனம் இருக்கு. And there's a verse which says Barnabas joined with Mark who is of same kindred. நாம் பண்ற பிரசங்கம் எனக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு இங்க உட்கார்ந்திருக்கிற ஊழியக்காரங்களுக்கு உண்டு. And I who preach for all the servants of God and believers have this. ஏன் ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியம் ஷைன் பண்ணல? Why the ministry of a servant of God is not shining? ஏன் அவன் ஆசீர்வதிக்கப்படவில்லை? Why is he not blessed? ஏன் அவனுடைய ஊழியத்தினால மற்றவன் ஆசீர்வதிக்கப்படல? Why are the others not blessed because of his ministry? இந்த தேசத்தை விடல. Because he has not left his இந்த kindred. இனத்தை விடல. Not left his country. மூன்றாவது தகப்பன் வீட்டை விடணும். And thirdly forsake the father's house. நீ கானானுக்கு அந்த இனம் என்று சொல்லும் பொழுது எபிரேயன் நீ கானானுக்கு போகும்போது நீ எதிர்புறம் போனால் என்ன ஆவறது? Kindred means Hebrew and when you go to the opposite side when you go to Canaan what will happen? நீ பரலோகத்துக்கு நேரா போணும். நீ நரகத்துக்கு நேரா போயிட்டு நான் போறதெல்லாம் பரலோகம் சொல்லிட்டு இருக்க கூடாது. You have to go towards heaven and you should not take the opposite direction which is to hell. லோத்தினுடைய மனைவி உப்புத்தூண் ஆனாள். Lot's wife became a pillar of salt. அத போய் பார்த்தவங்க ஆரம்பத்துல சொல்றாங்க. People who went there and looked said உடல் சோவாரை நோக்கி முகம் மட்டும் எங்க திரும்பி சொல்லுங்க
சோதோமை நோக்கி. Her body faced Sodom, while her face faced Sodom. கால் ஓடுறது கை ஓடுறதெல்லாம் எங்க பார்த்திருக்கு? சோவாரை பார்த்து. முகம் திரும்பி இருக்கிறது எதை பார்த்து? சோதோமை பார்த்து. Legs and hands towards Sodom, while face turned towards Sodom. பரலோகம் போறேன்னு சொல்லிட்டே நீ நரகத்துக்கு போய் விழுந்துற கூடாது. You should not go to hell saying I am running towards heaven. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மார்க்கம். It's a very careful that we have to be. மூன்றாவது தகப்பன் வீடை விட வேண்டும். Thirdly, forsake your father's house. அவனுடைய தகப்பன் வீடுங்கிறது தேராகுனுடைய வீடு. His father's house is the house of Hamor. அவங்க அப்பா பேர் தேராகு. His father's name was Terah. அப்படினா அர்த்தம் என்னன்னா அலைந்து திரிகிறவன் அர்த்தம். Terah means the wanderer. இந்த சத்தியத்துல வந்துட்ட பிறகு நீ சுத்திக்கிட்டே இருக்க கூடாது. அந்த சபைக்கு போனேன், இந்த சபைக்கு போனேன், அங்க 2 நாள் இருந்தேன், இங்க 2 நாள் இருந்தேன், அங்க 3 நாள் போனேன், அங்க அப்படி இருந்துச்சு, இங்க எப்படி இருந்துச்சு, இப்படியே நீ சுத்திக்கிட்டே இருந்தேன்னா கடைசி வரைக்கும் சுத்தலாம். After coming to this earth, to this truth, you should not keep on wandering to this and that fellowship. உன்னுடைய தகப்பன் வீட்டை நீ விட்டுவிட வேண்டியது அவசியம். It is essential you have to forsake your father's house. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் தகப்பன் வீட்டை விட முடியும்? Today, how many of us will be able to forsake the father's house? சொல்லி இருக்கிறது உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். There is a verse in Psalms which says, forget your father's house and the king will be pleased over your beauty. ஆண்டவர் உன்மேல பிரியப்படணும்னா உன்னுடைய சொந்த வீட்டை விடணும். If the Lord should be pleased over you, you have to forsake your own house. சுத்தமா விட்டுறணும். Totally forsake it. தாய் 10 மாசமா ஒரு குழந்தையை பெற்று எடுத்து கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறார். A mother begets a child with great difficulty after 10 months. அது ஒரு தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க. And they will say it is a relationship of neighbor. என்ன இருந்தாலும் குழந்தை பிறந்த உடனே தொப்புள் கொடி நெஞ்சாகணும், அறுத்தாகணும். இல்ல என் பிள்ளைன்னு வச்சுக்கிட்டா ஒன்னு நீ சாவ இல்லனா அது சாவு, இல்ல ரெண்டும் சேர்ந்து சாவு. How much ever close they may be, when the child is born, their nape has to be cut, or else either one will die. ஊழியத்துக்கு வந்த உடனே ஒரு சிசர் பண்ணணும். அதே மாதிரி இந்த சபைக்குள்ள வந்துட்ட பிறகு ஒரு சில சிசர்லாம் பண்ணணும். Soon after you come to the ministry, thing has to be cut, and soon after you come to the church, it has to be scissored. அலைந்து திரிகிற தன்மையை நிப்பாட்டிட்டு ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி கர்த்தருக்காக நம்ம ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். Stop your wandering nature and stand for the Lord in a place. உபாகமம் என்ன சொல்லுகிறது? What does the word of God in Deuteronomy say? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. He says clearly. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை பார்க்கும் பொழுது Deuteronomy 12:13 and 14. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடி எச்சரிக்கையாய் இரு. Take it to thyself that thou offer not thy burnt offerings in every place. உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு அங்கே உனக்கு போதகர் கற்பிக்கிற யாவையும் அங்கேயே செய்வாயாக. But in the place which the Lord shall choose in one of thy tribes, there thou shalt offer the burnt offering, and there thou shalt do all that I command thee. நீ தகப்பன் வீட்டை விட வேண்டிய நேரம் வந்து விட்டது. The time to leave your father's house is come. அலைந்து திரிகிற தன்மையை விட்டு ஒரு இடத்துல நீ ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய நேரம். The time is come, you have to stand in a place forsaking your wanderings. அப்பொழுதுதான் கர்த்தர் உன்மேல் பிரியப்படுவார். Then the Lord will be pleased over you. விவாகம் பண்ண உடனே பேரண்ட்ஸ் விட்டுறணும். அவங்க எங்கயாவது போய் எப்படியாவது நல்லா வாழ்றாங்கன்னு விட்டுறணும். பிடிச்சு கயிறை கட்டிட்டு இழுத்துக்கிட்டே அலைய கூடாது. Soon after your wedding, you have to forsake your parents' relationship and don't keep wandering over them. அவ்வளவுதான். அப்படிதான் பைபிள் சொல்லுது. Yes, that's what the word of God says. தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பாள். They shall leave their father and mother and cleave to their own husband or wife. அதுதான் வாழ்க்கை. That is life. அப்படி நம்ம போதிச்சு தான் நம்ம கொண்டு போகணும். And you have to keep that track in our life. பைபிள்ல சொல்லி இருக்கிறது. The word of God says, மனரம்யம் நித்திய விருந்து. Contentment is an eternal feast. நம்ம பிள்ளைகளுக்கு என்னெல்லாமோ ட்ரெய்னிங் கொடுக்கிறோம், ஆனா மனரம்யத்துக்கு மட்டும் இன்னும் ட்ரெய்னிங் கொடுக்கல. We give so much training to our children but not for contentment. படிக்கிறதுக்கு, வேலை பார்க்கிறதுக்கு, சமையல் பண்றதுக்கு, குடும்பம் நடத்துறதுக்கு, வீட்டை ரெடி பண்றதுக்கு இதுக்கெல்லாம் ட்ரெய்னிங் கொடுக்கிறோம். மனரம்யம்னு ஒரு மனதை ஸ்டடி பண்ற ஒரு ரம்மியமான ஒரு எஃபெக்ட் இருக்கு. அதாவது எந்த சூழ்நிலையிலையும் வாழக்கூடிய ஒரு கிருபை. We train them to go to school, to go to college and to go to their job and do everything, but there is a training for contentment to live in any situation they are in. கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு 2-3 நாள் விருந்து நடக்கும். அது நித்திய விருந்து அல்ல, மனரம்யம் தான் நித்திய விருந்து. They may be feasting 1 or 2 days after the wedding, but that is not eternal, but contentment is an eternal feasting. எந்த சூழ்நிலையும் வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் பசியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் குறைவுபடவும் பரிபூர்ணப்படவும்
நான் கற்று வந்தேன். Yes, I have learned to be content in whichever situation I am in, to abound and to be full. தகப்பன் வீட்டை விட்டுவிடு. Forsake your father's house. அலைந்து திரிகிற ஒரு தன்மையை விட்டுவிடு. Stop your wandering nature. பிரியமானவர்களே, இது மாத்திரம் அவனுக்கு தேவன் சொன்ன வார்த்தை அல்ல. And this is not just the word the Lord told him. அவன் விட வேண்டிய பல காரியங்களை கர்த்தர் அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் அப் பண்ணி தான் அவனை பூர்ணத்துக்கு கொண்டு வருகிறார். Little by little the Lord trained him up to forsake many other things and brought him to Canaan. தேசத்தை விட்டாச்சு. He forsook his country. இனத்தை விட்டுட்டான். Left his kindred. தகப்பன் வீட்டை விட்டுட்டான். Left his father's house. ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை இழுத்துக்கிட்டே வரான். And now but he is having an extra person with him. யார் அவன்? Who is he? லோத்து. Lot. விட வேண்டியதெல்லாம் விட்டாச்சு, திருப்பி கொஞ்சம் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டாச்சு. He forsook everything but took a little and put in his pocket. அதுதான் லோத்து. That is Lot. லோத்துனா வேறு விதத்துல நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். In the word of God it is Lot that who is a just man. சரியான அர்த்தம் முக்காடு. But the right thing is he is a veil. நீ உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க உன்னுடைய முக்காடு நீங்க வேண்டும். But that you may be blessed in your life, your covering or veil need to be dispelled. சகோதரிகள் முக்காடு போடுவது வேதத்தின் அடிப்படையில் போடுகிறது. Sisters put their veil according to the word of God. ஒரு சகோதரன் முக்காடு போடுறான்னா வெக்கத்தை மூடுறதுக்கு முக்காடு, வெக்கப்பட்டு மூடுறதுதான். அந்த பேப்பர்ல திடீர்னு பாருங்க, லஞ்சம் போட்டவங்க லஞ்சம் வாங்கினவங்க எல்லாம் பிடிச்சிருவாங்க. அவங்க முகத்தை காட்டுறதுக்கு ரொம்ப என்ன செய்வான், யோசிச்சுட்டு ஒரு துணியை போட்டு மூடிக்குவாங்க. But you know brothers, they cover their head for their shame. That is what they put up in the newspapers also. உன்னுடைய வாழ்க்கையில தலைகுனிவான வாழ்க்கை ஜீவியத்தை நீ விட்டுவிட வேண்டியது அவசியம். Even in your life you need to forsake a life in which you have to bow your head. பாருங்க, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அதை விட்டுட்டான். And he forsook that after some time. ஒரு சான்ஸ் வந்த உடனே லோத்தை விட்டுட்டான். And at one chance he forsook Lot. திருப்பி ஒரு சான்ஸ் வருது, லோத்துக்காக போய் சண்டை போடுறான். Again another chance he strove for Lot. திரும்பவும் அவனை விட்டுட்டு வெளியே வர்றான். Again he left him and came out. பிரியமானவர்களே, நீங்க விட்டு விட்டு மறுபடி நாய் தான் கக்கினதை தின்கிறது போல திரும்ப திரும்ப ரிவர்ஸ். இந்த வருஷத்துல நீ எத்தனை ட்ரிப் போனேங்கிறது உனக்கே தெரியும். Beloved ones, you well know as to how you return to your vomit again as the dog does. நான் ரொம்ப டஃப்பா பேசுறேன்னு நினைக்க கூடாது. Don't think I am speaking tough. வசனம் வந்து பட்டர் கிடையாது, அது பட்டயம். And the word of God is a sword. அப்படிதானே? வசனம் வந்து பட்டர் கிடையாது, வெண்ணெய் கிடையாது, நெய் கிடையாது. அது என்னது? பட்டயம். The word of God is not a butter, it is a sword. அது வெட்டும், உன்னையும் வெட்டும், என்னையும் வெட்டும், இருக்கிறவன் எல்லாரையும் வெட்டும். It will cut you, it will cut me and all. லோத்தை நீ விடணும், விட்டுட்டு திருப்பி அவன் பின்னாலே போக கூடாது. You have to forsake Lot, don't get back to him again and again. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த லோத்துக்காக ஒரு ட்ரிப் போய் சண்டையில போய் சேர்ந்துட்டான். And to this Lot, for this Lot he strove. இவன் போய் சண்டையை போட்டு திரும்பி வரும்பொழுது அந்த சோதோமின் ராஜா சொல்றாரு, எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, எங்க ஜனத்தை மட்டும் எனக்கு தாங்கன்னு கேக்குறாரு. When he returned from the strife, king of Sodom said, you take everything but give my people. அப்பொழுது ஆபிரகாம் அழகான ஒரு வார்த்தை சொன்னான். Then Abraham said a beautiful word. சோதோமின் ராஜா என்னை பணக்காரனாக்கி விட்டேன் என்று சொல்லிவிடக் கூடாது. And lest the king of Sodom say, he has made me rich. ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை நான் ஐசுரியவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி எனக்கு ஒன்றுமே வேண்டாம். Abraham looking at the king of Sodom said, I do not want anything from you, lest you say, I have made Abraham rich. மற்றவன் உன்னை பணக்காரனாக்க கூடாது. Others should not make you rich. மனுஷன் உன்னை பணக்காரனாக்க கூடாது. Man should not make you rich. தேவன் உன்னை பணக்காரனா மாத்தணும். But God should make you wealthy. இதுக்கு என்ன சரியான அர்த்தம்? What is the right meaning of it? உன்னுடைய மாமனாரோ மாமியாரோ உன்னை பணக்காரனாக்க கூடாது. டவுரி வாங்கி நீ பணக்காரனாயிர கூடாது. அந்த பணத்தை சொல்லல, இதெல்லாம் தூக்கி எறியணும், அவன்தான் பரலோக ராஜ்யத்துல போய் சேருவான். This is not about the money which you get as dowry. Your mother-in-law and father-in-law should not make you rich. Only such ones can go to heaven. தவறான விதத்துல சம்பாதிச்சு நீ பணக்காரனாக கூடாது. You should not become rich by false earnings. அடுத்தவன் சொத்தை எடுத்துட்டு நீ பணக்காரனாயிர கூடாது. You should not become rich by taking from others. அண்ணன் தம்பி சொத்துல அதிக சொத்தை தூக்கி வச்சுக்கிட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு நீங்க வந்து சாட்சி சொல்ல கூடாது. Taking the property of your brethren, don't testify God made me rich. நீ டவுரி வாங்கிட்டு அதுல வந்து தசமபாகம் கொடுக்க கூடாது. Taking the dowry, don't give the tithes of it. நாயின் கிரயமும் வேசியின் பணயமும் தேவனுடைய வீட்டுக்கு வரக்கூடாது. The price of the dogs and of the adulterers should not come into the house of God. நீ ஒரு 15 லட்சம் டவுரி வாங்கிட்டு அதுல ஒரு 1.5 லட்சம் ரூபாயை கொண்டு வந்துகிட்டு அதுக்கு உடனே உனக்கு ஒரு காபி உனக்கு ஒரு டிபன் கொடுத்து இந்த ஊழியக்காரன் அனுப்பி நீயும் நாரத்துக்கு போய் அவனும் சேர்ந்து இழுத்து.
getting 50 lakhs of dowry and giving 1.5 lakhs as tithes, and you getting coffee and drinks from the servants of God, don't bring all into hell. தேவன் உன்னை ஐஸ்வரியவனாய் மாற்றுவார். But God should make you rich. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வரியத்தை தரும். தேவன் அதனோடு வேதனையை கூட்டார். The blessing of the Lord will make you rich, and God will add no sorrow to it. ஆபிரகாம் சொல்லுகிறார், Abraham says, ஆதியாகமம் 14 அதிகாரம் 22 வசனத்துல சோதோமின் ராஜாவை பார்த்து சொல்றான், ஆபிரகாமை நீர் ஐஸ்வரியவனாக்கினீர் என்று நீ சொல்லிடக்கூடாது. Genesis 14:22 he says, lest the king of Sodom say, I have made Abraham rich. நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாறு கூட ஒன்றிருந்து எடுக்க மாட்டேன். I will not take a thread nor even a shoe latchet from you. நான் சென்னையில இருக்கும்போது ஒரு பையன் வந்து பெண் பார்க்க வந்தான். When I was in Chennai, a boy came for his proposal. ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் நான் காட்டினேன். I took him to a house and showed him. அவனுக்கு பிடிச்சிருச்சு. He loved that girl. ஆனா இப்ப கல்யாணம் கட்டறதுக்கு பணம் தான் பிரச்சனையா இருக்கு. And now the money was a matter for his marriage. அவனுக்கு ஒரு பெரிய ஆசை. And he had a great desire. இவன் சாதாரண ஆள் தான். He was an ordinary boy. பட் அந்த வீட்ல முதல் பெண்ணை எடுத்துக்கிறவர் வந்து எஸ்டேட்ல ஒரு சூப்பரண்டா இருக்கார். But the one who has taken the first girl from that house is an estate superintendent. அதனால இவன்ட்ட கேக்குறாங்க, தம்பி நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? Therefore he asked him, what do you expect? இவன் சொன்னான், He said, இவங்க வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, all the people in his house said, நீங்க தான மூத்த மருமகன், நீங்க உங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அது நானும் அடுத்த மருமகன், நான் அப்படினால அதையே கொடுத்தால் போதும்னு சொல்லிட்டான். yours is the first daughter-in-law, what you gave for the first you give for the second. உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. And they said it is okay. பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சது, இப்ப டேட் ஃபிக்ஸ் பண்ணனும். Their speech was over, now date is going to be fixed. ஆனா ஒரு ஆளுக்கு அந்த ஃபேமிலில வந்தவனுக்கு ஒரு தூண்டுதல். But for a man who came in that family, he was urged. என்ன தூண்டுதல்? What urging? அந்த மூத்த மருமகன் எவ்வளவு தான் வாங்கி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். And let me know what is that the first daughter-in-law got. கடைசில தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரை கொக்கிய போட்டார். And now he put in a hook to know it. அப்ப அவர் சொன்னாரு, Then he said, நான் ஒரிஜினல் பெண்டிகாஸ்ட். I am original Pentecost. நான் இதுவரைக்கும் இந்த வீட்ல 10 காசு வாங்கலன்னு. I have not got even 10 paisa from this house. இவனுக்கு பேய் அறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. And now he was as though he was demon possessed. இப்படி ஒரு ஏமாற்றப்படுவோன்னு அவன் என்ன செய்யல. And he did not think that he would be cheated. உடனே 2 நாள் கழிச்சு அப்படி இப்படின்னு மாத்தி கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டான். 2 days after that he fled away, escaping, turning the point. இப்போ பக்கத்து தெருவிலேயே ஒரு பொண்ணு கல்யாணம் கட்டி செட்டில் ஆயிட்டான். Now he wedded a girl in the second street and he settled. இவனை எப்படி பரலோகத்துக்கு நீங்க அனுமதிப்பாரு? நீங்க உங்களை கொண்டு போய் உட்கார வச்சா சிங்காசனத்துல இவனுக்கு என்ன ஜட்ஜ்மென்ட் கொடுப்பீங்க? And when you are seated on the throne, what judgment will you give to this boy? பெண்டிகாஸ்ட் எங்க போகுது? Where goes the Pentecost? நீங்க வந்தா உன்னை ஏன் தேவன் ஆசீர்வதிக்க முடியலங்கிறதுக்கு தான் நான் ரகசியத்தை சொல்லிட்டே வர்றேன். And now I am saying you the secret why God is தேவன் able to என்னை bless you. ஐஸ்வரியவனாக்கினார் என்று நீ சொல்ல வேண்டும். You should say God made me rich. ஐஸ்வரியவனாக்குறதுக்கு ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கத்தக்க பலனை தேவன் கொடுக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. The word of God says God gives us the strength to earn and to become rich. எவனோ சம்பாதிச்சு வச்சதை வாங்கி வச்சிட்டு நீ கார் ஓட்டிட்டாலே கூடாது. You should not spend your life by the money from others. நீ வாங்கி கார் ஓட்டணும். You have to buy and bring the car. உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, When you see in Deuteronomy 17ல சொல்லி இருக்கிறது, 17 அங்க வேதம் 17:18ல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை கர்த்தரே உனக்கு கொடுக்கிறவர். It is God himself who gives you the power for the wealth. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய இந்த சத்தியத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ண போறீங்க? How many of you will accept the truth today? லோத்தை விட்டு விட்டான். He left Lot. அடுத்து லோத்தின் சோதோமின் பொருள்களையும் அவன் விட வேண்டும். Then he had to forsake the materials of Sodom. சொத்தை பிரிக்கும்போது எதையாவது ஒன்னு சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி கூட ஒரு 2 சென்ட் வாங்கிட்டு வந்துருவான். When they divide the property, they try to speak this and that and take 2 more cents. மேல கிடைக்கிற 1 சென்ட் கிடைக்காம போய்டும். But you will not receive a cent in heaven. நேர்த்தியான இடத்தில் உனக்கு ஒரு பங்கு உண்டு, அந்த பங்கை விட்டுறாத. You have a portion in the eternal place and don't leave that goodly heritage. நீ அந்த பங்கை விடுறதுக்கு இந்த பங்கை வாங்கிட்டு உட்கார்ந்துறாத. To leave that portion, don't take this portion. சோதோமின் பொருட்கள் உனக்குள் இருக்க கூடாது, அதையும் விட்டுவிடு. Sodom's items or objects should not be in you. You have to leave that also. தவறாய் சம்பாதித்தது, That which you earned falsely, அநியாயமாய் சம்பாதித்தது, that which you earned unjustly. அந்த சகையிட்ட கர்த்தர் பேசும்போது, When God spoke to Zacchaeus, பேசிக்கிட்டே வர்றாரு. இயேசுவும் சகையும் வாக்கிங் வந்துகிட்டு இருக்காங்க வீட்டை நோக்கி. Jesus and Zacchaeus were journeying towards the house. அவன் சொல்றான், நான்
அநியாயமா வாங்கினதுன்னா நாளத்தனே அணிஞ்சிடறேன், He said, திரும்ப கொடுத்துறேன். if I have taken unjustly, I will give him back fourfold. இதுதான் வாழ்க்கை, This is life. இதுதான் கிறிஸ்தவம், This is Christianity. இதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். This brings blessings. யாரோ செஞ்சதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லக்கூடாது. Don't take from others and say God has given me. எவனாவது ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டிக்குவான், இஷ்டத்துக்கு போய் கூட்டிட்டு வந்துருவான், கடைசில கல்யாண கார்டுல போடுவான் பரிசுத்தவான்களை எப்படியாவது சரிப்படுத்திக்கிறது, கடைசில போடுறது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இதெல்லாமே தேவ தூஷணம். அதனாலதான் அவன் லைஃப் சைன் பண்ண முடியாம போகுது. They make their choice for their own helpmeet and finally they bring into the saints and say நீ God has ரோடா made, போய் கூட்டி வந்தது கர்த்தரால் வந்ததா? and that which you brought from the road, is it from the Lord? கவனமா இருக்கணும். You have to be careful. தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. Thou shalt not take the name of the Lord thy God in vain. இஸ்ரவேல் ஜனங்கள் யெகோவாங்கற வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டான். Israel people will not use this word. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய, நாமத்தை என்ன செய்ய கூடாது, வீணில வழங்க கூடாதுன்னு பயந்து நடுங்குவாங்க. Because they fear saying they should not take the name of the Lord their God in vain. நம்ம அப்படிலாம் இல்ல. But we are not like that. எல்லாத்துக்கும் ஒரு வசனத்தை தூக்கி போட்டு எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டே வர்றோம். We are all clearing that verse, putting it again and again. ஊரெல்லாம் கடன் வாங்கி ஒரு பெரிய வீட கட்டி பரிசுத்தவான்களை வச்சு பால் காய்ச்ச வச்சு கர்த்தர் வீட கொடுத்தாருன்னு சொன்னா அது என்ன பொய்? We get debts, build a huge house and housewarming by the saints and we say God has given us. 40 லட்சம் கடன் வாங்கிட்டு இல்லாட்டி 20 லட்சம் கடன் வாங்கிட்டு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு கர்த்தர் கொடுத்தாருன்னு எந்திரிச்சு சாட்சி சொல்லி என்ன பிரயோஜனம்? கடன் கொடுத்தான் அந்த ஆள் தான் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லணும். What is the use of saying that God has given me when you have got debts of 40 lakhs and even more from others? இந்த கம்பெனில எல்லாம் வாசல்ல போட்டுருப்பாங்க அந்த பேங்கோட சிம்பலும் hypothecated to Canara Bank அப்படினு போட்டுருப்பாங்க. In the companies you can see the symbol of the bank hypothecated to the Cat Bank. அது கரெக்ட். ஏன்னா கர்த்தர் தரல, பேங்க் தான் லோன் கொடுத்திருக்கு. Because it is the bank who has given you the loan. நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கணுங்க. சாப்பாடே இல்லாம இருந்தாலும் பரலோகத்துக்கு போணுமே தவிர நல்ல பிரியாணி சாப்பிட்டு நரகத்துக்கு போற கூடாது. Understand the truth, even if you have no food, go to heaven, but don't eat biryani and go to hell. சோதோமின் பொருட்கள் உனக்குள் இருக்க கூடாது, அதை விட்டுவிடு. Objects of Sodom should not be in you, leave it off. ஒரு லிமிட்டுக்கு பிறகு கர்த்தர் சொன்னாரு, ஆகாரை விட்டுவிடு. After a limit, the Lord said, you have to forsake Hagar. ஏதோ நீ அவ கூட வாழ்ந்துட்ட. And you were living with her. குழந்தை பிறந்துருச்சு. And your child is born. முதல்ல ஆகாரை விடு. Now you cast her away. அவனால விட முடியுமா? Will you be able to forsake ஆகார் it? என்பது அடிமைத்தனத்தை காண்பிக்கிறது. Hagar shows bondage. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த நாட்களிலே சரியான விதத்துல தன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும். A child of God should come out of his bondage in a proper manner. ஆகாருக்கு சோதோமின் பொருட்களுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு, அதை சொல்ல நான் மறந்துட்டேன். Sodom's objects has various meaning to it. சோதோமின் பகுதின்னு சொன்னா எரிந்த பகுதி. Sodom's means it is darkened part. எரிந்து போன ஒரு பகுதியை நம்ம எடுத்து வச்சுக்க கூடாது. And we should not take the darkened part for ourselves. அக்கினிக்கு இரையான எந்த தன்மையும் நம்மளுக்குள்ள இருக்க கூடாது. Anything that is burned with the fire should not be in us. ஆகார்னு சொன்னா பரதேசின்னு ஒரு அர்த்தம். Hagar means pilgrim. அடிமை என்ற அர்த்தம். Bond means ஓடி போகிறவள் என்ற அர்த்தம். it means the one who crows. தொல்லை தருகிறவள் என்ற It அர்த்தம். means the one who gives spoil. இதை எல்லாமே நீ விடணும். தொல்லை தருகிற உன்னுடைய ப்ராப்ளமேட்டிக்கே வச்சுக்கிட்டே இருக்க கூடாது, அதை விட்டுரு. And that which is your problem, don't keep it with you, you leave it off. உனக்குள்ள இருக்கிற பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே வரணும். And you have to come out of the bondage of sin which is over you. ஆண்டவரே என்ன ஆசீர்வதின்னு சொன்னேன்னா இத நீ கிளியர் பண்ணி பாரு, தானாவே ஆசீர்வாதம் வந்துரும். When you clear all this, you can see blessings coming in automatically. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்து நீ வெளியே வந்து நீ தேவனுக்கு அடிமையானால் உனக்கு பரிசுத்தமாகுதல், உனக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். Coming out of your bondage of sin, if you become a servant to God, then you will have the eternity as eternal life and holiness will be the fruit of it. ஒரு டயத்துக்கு பிறகு கர்த்தர் சொன்னார், இஸ்மவேலையும் விட்டுரு. After a time God said, forsake Ishmael. தன் மகனை குறித்து இந்த சொல்லப்பட்ட காரியம் அவனுக்கு மிகுந்த துக்கமா இருந்தது. And this thing said about his son was of great grief to him. ஆனா கர்த்தர் நைட்ல பேசினார். The Lord spoke to him. காலையில ஆகார கூப்பிட்டான், பிள்ளைய கூப்பிட்டான், பிள்ளைய கையில கொடுத்து ஒரு துருத்தி தண்ணீரை தூக்கி தோல்ல கொடுத்து நீ போயிட்டே இருன்னு சொல்லிட்டான். In the morning he called Hagar, her son, and he gave him a bottle of water and said, you go away. வேறுபாட்டின் ஜீவியம் என்கிற போது பட்சபாதமே பார்க்க கூடாது, மனுஷ முகத்தெல்லாம் பார்க்க கூடாது, முகஸ்துதியை பார்க்க கூடாது. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க அப்படி யோசிச்சிருப்பாங்களோ, இவங்க இப்படி யோசிச்சிருப்பாங்களோ, அப்படிலாம் நீ யோசிக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டா
அவ்வளவுதான். ஆகார் அனுப்பிட வேண்டியது இஸ்மவேல். இஸ்மவேல் என்று சொன்னால் துஷ்டன். துஷ்டனையும் உன்னை விட்டு வெளியே கொண்டு போனாதான் ஆசீர்வாதம் வரும். When you think of the world life of separation, don't look at the praise of man, don't look at what others think, but you have to forsake it at the word of God. Ishmael means wicked one. Leave off the wickedness and you will have blessing. எத்தனை வருஷமா நீ இன்னும் துஷ்டனாகவே இருக்க போகிறாய்? How many years together you are going to be wicked? இன்னும் அந்த துஷ்ட சுபாவங்கள் உனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குமா? Your wickedness nature, will it still continue? நீங்களே யோசிச்சு பாருங்க. You think over. இந்த வருஷம் எத்தனை ஆயிடுச்சு? How many days since this year? ஒரு காலத்துல வாலிபர்களா இருந்தீங்க, தவறு செஞ்சீங்க. Once you were youth, you committed sin. ஒரு காலத்துல புதியவர்களா இருந்தீங்க, தவறு செஞ்சீங்க. Once you were great, you committed sin. ஆவிக்குரிய ஜீவிதத்துல குழந்தைகளா இருந்தீங்க, தவறு செஞ்சீங்க. You were childish in spiritual life, you committed sin. இப்ப அபிஷேகம் பெற்றாச்சு. Now you receive the சபையில ஒரு anointing. விசுவாசியா மாறியாச்சு. A believer in the church. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல வந்தாச்சு. You are coming to the fellowship of என்ன saints. ஒன்னால துஷ்டத்தனங்களை விட முடியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? Still you are unable to leave your wickedness. What can we do? ஒரு டைம் வந்தபோது கர்த்தர் சொன்னார், ஈசாக்க கூட நீ போய் பலிபீடத்துல வைன்னு சொன்னார். One time came, God said, God keep Isaac as a sacrifice. கைய கால கட்டி அவனை பலிபீடத்துல வை. He bound his hands and feet and keep upon அவனை the நீ விட altar. வேண்டிய நேரம் ஒன்று இருக்கிறது. Yes, there is a time you have to forsake him also. ஒரு விசுவாசிக்கோ ஒரு ஊழியக்காரனுக்கோ இந்த உலகத்துல நேசிக்க கூடியது ஒன்று இருக்குமானால் அதுதான் அவனுடைய விக்கிரகம். If a servant of God or a believer has something which he ever loves in the world, that is his idol. இயேசுவை தவிர அதை காட்டிலும் ரேஷியோ கூடிருச்சு அன்புல. அப்படி ஒரு மனுஷனோ மனுஷியோ பொருளோ வீடோ காரோ ஏதோ ஒரு காரியமோ அப்படி வந்தா அது அவனுடைய விக்கிரகம். If your proportion of love towards anything else or anybody else is greater than your love for Jesus, then that is your idol. இஸ்மவேலை துரத்தி விட்ட உடனே ஈசாக்கு தான் இவனுடைய முழு உலகமே. When he cast Ishmael away, Isaac was the world for Abraham. எப்ப பார்த்தாலும் ஈசாக்கை சுத்தி தான் அந்த குடும்பம் சுத்திக்கிட்டே இருந்துச்சு. And all the time the family was around Isaac. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இவனை இங்க கொண்டு வா, மோரியா மலை கொண்டு வா. Then the Lord said, bring him to Mount Moriah பலிபீடத்துல வை. and keep him upon the நீ altar. பலிபீடத்துல வைக்கல, நான் பைபிள்ல சொல்லி இருக்கிறது, உனக்கு பிரியமானவனை ஒரே அடியில் உன்னை விட்டு எடுப்பேன். The word of God says, if you will not keep it upon the altar, I will smite your beloved at once. ஈசாக்குன்னா சிரிப்பு, நகைத்தல்னு அர்த்தம். Isaac means laughing, scorning. அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? The right meaning of it, இவன் பிறக்கிறதுக்கு முன்னால அவங்க அம்மா ஏற்கனவே நகைத்தாள். even before his birth, his mother scorned. இவன் பிறந்த பிறகு இஸ்மவேல் நகைத்தான். When he was born, Ishmael scorned. அதனால ஈசாக்குக்கு பெயரே என்னதுதான்? சிரித்தல் தான். Therefore, Isaac itself means laughing to நீ scorn. விசுவாசத்தோடு வருகிறவன் அவிசுவாசத்திலே சிரிக்க கூடாது. When you come with faith, don't live with unbelief. ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே சாராள் ஒரு குழந்தையை அணைத்துக் கொண்டிருப்பாள் அப்படின்னு ஆபிரகாம்ட்ட தெய்வம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பின்னால கூடாரத்துக்குள்ள இருந்துகிட்டு வச்சிருச்சிட்டு இருந்தா. The Lord spoke to Abraham saying, at a time appointed, Sarah shall embrace a son. Sarah was laughing to scorn behind. உடனே அவர் சொன்ன, அவர் இங்கே தானே உட்கார்ந்திருக்காரு, அவர் தெரியாதுன்னு நினைச்சிட்டு கூடாரத்துக்குள்ள இருந்து சொன்னார். உடனே ஆண்டவர் சொன்னாரு, சாராள் ஏன் கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து சிரிச்சிட்டு நகைச்சி பரியாசம் பண்றா, தேவனுடைய வார்த்தை ஏன் அவளால் விசுவாசிக்க முடியவில்லைன்னு கேட்டாரு. Soon the Lord saw everything and he said, why is Sarah sitting in the tent and laughing to scorn? Why is she unable to believe on the word of God? உடனே அவ அங்கிருந்து உடனே அடுத்த ஒரு பொய். Then soon she lied. நான் சிரிக்கவே இல்லை. I did not laugh. எப்படிப்பட்ட வார்த்தைகள். See the words. அந்த சிரிப்புக்குள்ள அவிசுவாசம் இருக்கிறது, பொய் இருக்கிறது, பரியாசம் இருக்கிறது. Unbelief, lie and mockery was found in those laughs. இதெல்லாமே விசுவாசிகள் விடணும், ஊழியக்காரங்கள் விடணும். And all the servants of God and believers will have this. இந்த சிரிப்பெல்லாம் நம்ம நக்கலான சிரிப்பு, இதெல்லாம் நீங்க நிறுத்தினாதான் ஆசீர்வாதம் தானா வரும். Such a kind of scornful laugh should be stopped and blessing will come in. ஆதியாகமம் 23 வரும்போது முதலாம் வசனத்துல சாராளை விட்டு விட்டான். When you come to Genesis 23:1, Sarah also he had to leave. ஒரு டைம் வந்தபோது ஆண்டவர் சாராளை கூட அவன்கிட்ட எடுத்துட்டாரு. At one time God took Sarah away from Abraham. தேவனுக்கு ஒரு டைம் இருக்கிறது. There is a time for God. அதே போல உன்னை பரிசுத்தப்படுத்தணும்னு சொன்னா, ஆசீர்வதிக்கணும்னா ஒவ்வொரு காரியத்துல கரெக்ட்டா அவர் உன்னை விட்டு விலக்கிக்கிட்டே வருவாரு. So is it, if the Lord wants to bless you and sanctify you, he will put you away from all these. சாராள்னு சொன்னா ஆதிக்கம் செலுத்துகிறவள், dominate spirit. Sarah means the one who has the dominating spirit. சில வீடுகள்ல இவங்க தான் full dominateல இருக்காங்க. Some houses you can see the woman at domination. ஆகாரை மனைவியா வைத்துக்கொள். உடனே ஆபிரகாம் சரி சரி நீ சொல்லிட்டேன்னா செஞ்சுக்கிறேன். She says you keep Hagar to wife, immediately Abraham இந்த ஆகாரை obeys. துரத்தி விடு, நீயே துரத்தி விடு, உன் கையில தான் இருக்கா, துரத்தி விடு. You cast out Hagar, then he says you yourself do it. இந்த பையனும் எனக்கு வேண்டாம், இவளும் வேண்டாம், ரெண்டு பேரையும் துரத்து. சரி துரத்தி விட்டுறேன். I don't want this boy, I don't want this woman. Okay, right, you chase அந்த her away. குடும்பத்துக்கு சாரா
சாராள் தான் தலையாக இருந்தார். And Sarah was the head of that house. விசுவாசி வீட்டுக்கு புருஷன் தலையா இருக்கணும். For the believers, the husband should be the head. ஆதிக்கம் செலுத்துகிற ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்குமானால் போயிரணும். தாழ்மையின் சிந்தையை தரித்துக் கொள்ள வேண்டிய மார்க்கம் இது. If the dominating spirit is in us, you have to leave it off. This is a religion where humiliation or humility is seen. ஏன் குடும்பங்கள் பிரியுது? Why the families divide? புருஷனுக்கும் மனைவிக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாம்சம் ஒரே சரீரம் சொல்லிருக்கு. திருப்பி ஈகோவே அங்க இருக்க முடியாத ஒண்ணுதானே இருக்கு. ஆனா ரெண்டா இருக்கறதுனால தான் ஈகோ problem வருது. Husband and wife are got to be of one flesh, but because they have the ego, they have the dominating spirit, they are dividing. கல்யாணத்துல மட்டும் தான் இந்த வசனம் யூஸ் பண்றாங்க. And they use this verse only in marriage. அதுக்கு பிறகு நீயா நானாங்கறத ஓடிட்டே இருக்கு. After that they strive, you or I. பிரியமானவர்களே, ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கை தோற்று போகும். Beloved ones, once we start to dominate, our life will be in defeat. ஆபிரகாம் ஒரு டைம் வரும்போது ஆபிராமையே விட்டான். At one stage Abraham had to forsake even himself. அவனுடைய பழைய பேரையே விட்டுட்டான். He forsook his old name. அவனுடைய பழைய பேர் ஆபிராம், அதை விட சொன்னார் ஆண்டவர். The Lord said he has to forsake his old name Abram. உன்னுடைய பழைய மனுஷனை விடு. As you forsake your old one, அதுதான் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. that is the hindrance for your blessing. அந்த தன்மையை விட்டு விடு. You forsake it. ஆபிராம் என்று சொன்னால் தகப்பன். And Abraham means father. ஆபிராம் என்று சொன்னால் தகப்பன். Abraham means father. ஆபிரகாம் என்று சொன்னால் திரள் ஜாதிகளுக்கு தகப்பன். Abraham means father. Abraham means father of many nations. ஆண்டவர் என்ன சொன்னாரு? What did God அந்த say? ஆபிராம்ங்கறத அந்த ஒரு குடும்பத்துக்கு தகப்பன்ங்கறத விடு, நீ ஒரு தகப்பனுடைய சிந்தைக்குள்ளே வா அப்படி சொன்னார். Forsake to be a father of one family, come into the mind of a father. ரெண்டு பிள்ளைங்க சண்டை போடுது, ஒரு தகப்பன் அங்க வந்துட்டாருன்னா என்ன செய்வாரு? And two children fight and they say who is the father? What will the father do? என்ன செய்வாரு? உடனே தான் பிள்ளைய அடிச்ச பிள்ளைய பிடிச்சு அடிச்சு துரத்தி விட்டுட்டு தான் பிள்ளைய உடனே ஒரு தூக்கிட்டு அம்மா மாரு உடனே வந்து ஹால்லே உட்கார்ந்துக்குவாங்க அமைதியா. Soon they will chase the other one, they will take their own child and say he is mine. அந்த பிள்ளையும் தான் பிள்ளைங்கற அந்த மைண்ட் என்ன செய்யல, மெண்டாலிட்டி வர்க் பண்ணல. And his mentality did not work to be a father to that child also. உன்னுடைய பழைய மனுஷனை நீ விட வேண்டிய ஒரு நேரம் இருக்கு. It is a time you have to forsake your old man. ஆசீர்வாதத்துக்கு தடையத்தான் நான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டே வரேன். And now I am pointing you the hindrance of your blessings. இந்த வருஷத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு 1ஆம் தேதி சொல்லிவிட்டாரு, இது வரைக்கும் வரல, 360 நாள் தாண்டிடுச்சு, என்ன பண்றது இப்போ? இதுக்கு தடை என்னங்கறதை இப்ப உனக்கு புரிஞ்சு இந்த 20 நாள்லயா 10 நாளுக்குள்ளயாவது ஏதாவது உனக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துறணும். In the beginning of this year God had promised that he will bless you. Still now you are not blessed. Within these 20 days try to receive the blessing of the Lord. அந்த மெசேஜை கொடுக்கிறார். That's why I give you this message. நீ இதல கரெக்ட் பண்ணினா பேப்பர் கிளியர் ஆகி வர வேண்டிய அரியர்ஸ் எல்லாம் உனக்கு வந்துரும்னு நினைக்கிறேன். If you clear this paper then you will get all your arrears, I think. பரலோகத்துல இருந்து வர வேண்டிய தேவனுடைய அரியர்ஸ் எல்லாம் உனக்கு வெயிட்டிங்ல இருக்கு. நீ கிளியர் பண்ணிட்டேனா பேப்பர் கிளியர் ஆயிடும், வந்துரும் உனக்கு. All of God's arrears that God has to give you is still waiting. If you clear your life it will come to you. உன்னுடைய ஆபிரகாமை பழைய மனுஷனை விடு. Leave off your old man Abraham. எத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் அதே பிடித்துக் கொண்டிருந்தால் என்ன ஆவறது? So many years you hold the same, what will happen? ஆதியாகமம் 25:1ல பார்க்கும் பொழுது Genesis 25:1 says, ஒரு டைம் வரும் பொழுது கேத்தூராளை விட சொன்னார். At one time the Lord said you have to forsake Keturah. ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க சொல்லுங்க? How many children for Abraham? எல்லாருக்கும் தெரிஞ்சது 2. 2 for all knowledge. ஆனா ஆபிரகாம் சீக்கிரட்டா ஒரு 6 பிள்ளைகளை வச்சிருந்தாரு. But Abraham had secretly 6. எப்படி? யாருக்குமே தெரியாம ரொம்ப டெக்னிக்கலா ஒரு சிலர்லாம் லைஃப்ல இருக்காங்க. And there some people are in the life of some people in a secret way. பைபிள்ல எல்லாருக்கும் எல்லா கிறிஸ்தவனுக்கும் தெரிஞ்சது ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி? 2. எத்தனை பிள்ளைகள்? 2. ஆனா பைபிள்ல சொல்லுது 8, 3 மனைவின்னு சொல்லுது. All the Christians they know that Abraham has 2 wives and 2 children, but the Bible says he has 3 wives. அதுபோல இன்னைக்கு ரொம்ப சீக்ரெட்டா அழகா லைஃபை மெயின்டைன் பண்ணி இன்னொரு குடும்பத்தை சின்ன வீடு அந்த வீடுன்னு எங்கிட்டோ சைடுல வச்சுக்கிட்டு இருக்கிற ஆள்லாம் இருக்கிறான். வரும் ஒரு டைம். It is in this way there are people who have other houses also maintaining them secretly, and there will come a time for that also. நான் சென்னையில இருக்கும்போது ஒரு அருமையான விசுவாசி. When I was in Chennai there was a beautiful believer. நல்ல ஒரு விசுவாசி இருந்தார். A good believer he was. எங்களை கூப்பிட்டு அடிக்கடி விருந்தெல்லாம் வைப்பாங்க. He would give us feast very often. நல்ல மனுஷன். Good man. ரொம்ப நல்ல மனுஷன். Very good he was. பாட்டெல்லாம் பாடினா உங்கள மாதிரி இப்படி உட்கார்ந்து சோர்ந்து போய்லாம் பாட மாட்டார். அப்படியே கண்ணீர் விட்டு ரசிச்சு பாடுவார். Singing the songs he would be in tears and enjoy.
நான் இருக்க வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு. And when I was there, he was okay. நான் மாறி போயிட்டேன். I was transferred. திடீர்னு ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. Suddenly I heard of his death by heart attack and உடனே stroke. அவருடைய அடக்காரதனைக்கு ரொம்ப தீவிரமா ஊழியக்காரங்க எல்லாரும் ஏற்பாடு பண்றாங்க. அவர் சீரியஸ்ன உடனே ஊழியக்காரர் ஆஸ்பத்திரி வரைக்கும் ஓடிட்டார். For his funeral service, and when he was serious itself, the servants of God rushed to the hospital. திடீர்னு பார்த்தா Suddenly அவர் இருந்தது ஒரு IAS குவார்ட்டர்ஸ். he was in IAS quarters. ஃப்ரீசர்ல பாடி வச்சிருக்கு. His body was kept in the freezer. இத்தனை மணிக்கு அடக்கம்னு எல்லாம் அனௌன்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு. They announced for the funeral service also. பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. Singing was on. திடீர்னு ஒரு வேன்ல ஒரு அம்மா 4 பையங்க வந்தாங்க. Suddenly in a van, a mother and 4 sons came. வந்தாங்க, பார்த்தாங்க, அழுதாங்க. They came, they saw the body, they cried. டக்குன்னு பாடிய தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Suddenly they lifted up the body. எல்லாருக்கும் ஒண்ணுமே ஓடல. Nothing went on in the minds of என்ன others. நடக்குன்னு யாருக்கும் புரியல. And nobody understood what was going on. இவங்களுக்கு 2 பையங்களும் கொஞ்சம் ஓரளவு பெரிய பையங்க. And he had 2 sons, they were somewhat ஓடி போய் big. எங்க டாடி ஏன் எடுக்கற அப்படினு கேக்குறான். And they said, "Why are you taking my daddy's body?" தள்ளுடா, தள்ளி நில்றா. They pushed them away. நீ இப்பதான் பையன், நாங்க ஏற்கனவே பையங்க இருக்கிறோம். You are only boys now, but we are already boys for him. அப்பதான் தெரிஞ்சது அவர் ஆல்ரெடி அவருக்கு மேரிட் ஆகி ஒரு வயசான அம்மா அங்க இருக்கு, பிள்ளைங்க எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சின்ன பொண்ண கல்யாணம் கட்டி இங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிற சர்ச்சில். It is only then they understood he was married to a woman already, had a house already, and now married to a little girl. He came to the church. அதுக்கு பிறகு ஒண்ணும் பேச முடியல. After that nobody could talk anything. அவன் பிக்கப் பண்ணி போயிட்டே இருக்கான், இவங்க பின்னால ஓடுறாங்க. அவன் பாட்டுக்கு அடக்காரனை முடிச்சிட்டு போன்னு சொல்லிட்டு விட்டான். They took the body, they finished the funeral service. He came back, but they could not do anything. எல்லா கவர்மெண்ட்ல இருந்து வர்றது எல்லாத்தையும் கொக்கி போட்டு இழுத்துட்டு அவன் சைடு எடுத்துட்டு. And finally they took everything to his side. பிறகு தான் தெரிஞ்சது இப்படியும் ஒரு ஆள் மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம சபைக்குள்ளே இவ்வளவு தீவிரவாதிகள் எல்லாம் இருக்காங்க. It is then we understood of such terrorists in the church also. இங்க யாராவது இருக்கீங்களா? Is any of you like this? ஏன் இந்த மெசேஜ் வருதுன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. I don't understand. நானும் புதுசு. I don't understand why this message is coming, even I நம்ம am கவனமா new. இருக்கணும். You have to be cautioned. ஆதியாகமத்திலே 25:1 கேத்துராள் என்ற ஒரு பெண்ணையும் அவர் விவாகம் செய்து வைத்திருந்தார். Genesis 25:1 says Abraham had one girl called Keturah as his wife. ஆரம்பத்துல அழகா பைபிள் லாஸ்ட்ல ஒரு முடிச்ச அவுத்துருச்சு. In the beginning was very beautiful, but வெளியரங்கமாகாத ரகசியம் கிடையாது. there is no secret which cannot be manifest. அதுக்கு 6 பிள்ளைங்க. Next 6 children for him. கேத்துராள் என்று சொன்னால் வாசனை கூட்டப்பட்டவள். Keturah means fragrant shutter. இன்னைக்கு வாசனை கூட்டப்பட்டதெல்லாம் போட்டு தான் நம்ம ஆளுங்க ஒரு சிலர்லாம் சர்ச்சுக்கே வராங்க. And you can see some people, they coming with their scents and fragrance. அப்படிதானே வர்றாங்க. பைபிள்ல சொல்லிருக்கு வாசனை வீசி வருகிற அவர் யார் அப்படினு. Who is she with coming with her scent, says the word of God. அதே மாதிரி தான் நம்ம ஆளுங்களும் அதே வசனத்துக்கு படியே வரணும்னு ட்ரை பண்றான். Yes, our people also try to come with that verse. இதெல்லாம் பூசிக்கிட்டு வரலாம். ஏசாயா 2 அதிகாரம் 2 3 அதிகாரத்தை வீட்ல போய் உட்கார்ந்து படிச்சு பாரு. இதுக்கெல்லாம் என்னென்ன ஜட்ஜ்மென்ட் இருக்குன்னு ஒரு லிஸ்டே இருக்கு. You may have come with all these perfumes, but there is a list of judgment given for those people. இதையும் கர்த்தர் விட சொன்னார். The Lord said, forsake this also. அவளையும் விடு. Leave her also. உன்னுடைய ஜீவியத்திலே கர்த்தர் தான் உனக்கு வாசனை, சுகந்த வாசனை. Only God is your fragrance in your உன் life. லைஃப் தான் வாசனை வீசணுமே தவிர எழுத்தின் பிரகாரமா இத பெர்ஃபியூம்ஸ் அடிச்சு நீ சுத்த கூடாது. செத்து போனவனுக்கு மட்டும் தான் நம்ம மிஷன்ல அடிக்கிறோம். Your life should be fragrant in your life, and you should not put on perfumes. Only dead people will be perfumed. அப்படியே கரெக்ட் தான நான் சொன்னதே? What I am saying is it correct? ஏன்னா நம்ம எல்லாம் சர்வீஸ்ல இருக்கணும்னு அடிக்கிறோம். We have all these sent over us. நீ உயிரோட இருக்கும்போதே அடிச்சிட்டு வந்துட கூடாது செத்து போன மாதிரி. You being only after your death you have to be நான் perfumed. சொல்றது உங்களுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும். 2வது வாரமே சூடு பிடிக்குதுன்னு. எனி டைம் சூடு பிடிச்சிட்டே தான் இருக்கும். What I am saying will may be tough for you, and you may think I am hot even in the second week. வருஷ கடைசி ஆபரேஷன் பண்ணனும். This is the last or the end of the year, we have to conduct surgery. ஆகணும், பேஷண்டும் தப்பணும். And then the patient and the doctor should escape. அதுதான் எங்களுடைய டார்கெட். That is my target. இந்த கேத்துராளையும் விட வேண்டிய ஒரு டைம் வந்தது. யாருக்குமே தெரியாது. முதல்லயே இது சாராளுக்கு தெரிஞ்சிருந்தா ஆகாரம் கொடுத்திருப்பாளா? The time it has to come that he has to forsake Keturah, had she known Sarah, would she have left? யோசிச்சு பாருங்க. You just think. ஒரு வேலைக்காரியை பிடிச்சு கல்யாணம் கட்டி வச்சிட்டு இந்த காரியம் முதல்லயே தெரிஞ்சிருந்தா இவன் செஞ்சிருக்க மாட்டா. இந்த தவற செஞ்சிருக்க மாட்டா. If Sarah had already known this, she would not have committed the mistake of giving her servant to the husband. இப்ப இந்த 2 மனைவி 3 மனைவிலாம் எல்லாரும் சாலமோனை கூப்பிட்டு வராங்க. சாலமோனே பரலோகத்துக்கு போகாத ஆளு. அவனை பிடிச்சு இழுத்துட்டு தான் நம்மால் வர்றான்.
And some people, they bring Solomon for as an example for them. He doesn't go to heaven also. சாலமோன் விசுவாச வீரர் பட்டியல்ல கிடையாது. Solomon is not on the list of heroes of faith. சாலமோனுக்கு 1001 மனைவி. Solomon has 1,000 and அப்படிதான் other பைபிள் சொல்லுகிறது. wives. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That is what the Bible says. 700 வைப்பாட்டி 300 மறுமனையாட்டி இப்படியா வச்சு தலையறது. 200 concubines and 300 ones. இப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து விடாதிருங்கள். You should not live such a life. இவைகளெல்லாம் ஒரு நாள் உன்னை நியாயத்தீர்ப்பிலே கொண்டு போய் தள்ளி நிறுத்தி விடும். These things will one day push you into judgment. உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக நீ மாற்றி விடாதே. Don't make your life a question mark. இன்றைக்கே ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிற எல்லாவற்றையும் உன்னை விட்டு தள்ளி விடு. Right today dispel from your life all things that are an hindrance for your blessings. சர்ப்பம் இருக்கும் பொந்தை விட்டு விடு. Leave off that hole of serpent. இந்த சத்தியத்துக்கு எதிர்ப்புறமான வாழ்க்கையை விட்டு விடு. And you leave the contrary nature of this truth. அலைந்து திரிகிற வாழ்க்கையை விட்டு விடு. Leave off your life of wanderings. முக்காடு போடுகிற தலைகுனிமான வாழ்க்கையை விட்டு விடு. Leave off your life of covering your head. சோதோமின் பொருட்களை விட்டு விடு. Forsake the objects of Sodom. பாவத்தின் அடிமைத்தனத்தை விட்டு விடு. Forsake the bondage of sin. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற துஷ்டத்தனத்தை விட்டு விடு. Forsake the wickedness in your life. சிரிப்பு பரியாசம் விளையாட்டு ஏளனங்களை விட்டு விடு. Forsake your laughing to scorn. உன்னுடைய ஆதிக்கம் செலுத்துகிற தன்மையை விட்டு விடு. Forsake your dominating nature. தாழ்த்தி பார், உன் வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும். Try to humble, your life will prosper. உன்னுடைய பழைய மனுஷனை விட்டு விடு. Leave your old man. எழுத்தின் பிரகாரமான வாசனை வாழ்க்கையை விட்டு விடு. Leave out your life of sending literally. ஆண்டவர் சொன்னாரு இந்த கேத்துராளுடைய பிள்ளைகளையும் விட்டு விடுனாரு. The Lord said, forsake the children of Keturah. அவங்களுக்கு நன்கொடையை கொடுத்து துரத்தி விட்டு ஈசாக்குக்கு மட்டும்தான் நான் ஆசீர்வாதம் தருவேன்னு சொன்னாரு. He said, give them gifts and send them away. I will give the blessing only to Isaac. முதல் பிள்ளை சிம்ரான், கேத்துராளுடைய ஃபர்ஸ்ட் பிள்ளை. ஆதியாகமம் 25 முதல் 2-3 வசனங்கள்ல இந்த சந்ததியினுடைய பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. The list of this generation is said in Genesis 25. முதலாவது சிம்ரான். The first one, Simran. சிம்ரானை கர்த்தர் விட சொன்னார். The Lord said, leave Simran. சிம்ரான் சொன்னா இசை சம்பந்தப்பட்ட அப்படின்னு ஒரு அர்த்தம். Simran means related to music. மியூசிக்கு தான் நம்முடைய பையங்க பிள்ளைங்க எல்லாம் அவங்க ஆடாட்டாலும் கை கால ஆடுது. Our boys and girls, they nod their heads and feet just for the music. பெரிய ஆளுங்க கூட இசை கேட்டால் புவி அசைந்தாடும் சொல்லுவான். And it is said even the earth will tremble at the music. இசையில எத்தனை பேர் அடிமையா இருக்கீங்க? How many of you are addicted to music? இசையை தேவன் உண்டு பண்ணினார். God created music. ஆனா அந்த தூதன் விழுந்து போனான். But that angel fell. அந்த தூதன் தான் பூமியில மறுபடியும் இசையை ஸ்தாபித்தான். That angel once again established music upon the earth. காயினுடைய சந்ததியில தான் மியூசிக் வருகிறது. And you can see the generation of Cain having music. அதனால மியூசிக் போடுறவங்க எல்லாம் நான் என்னவோ வித்தியாசமா சொல்றேன்னு நினைச்சிட கூடாது. Therefore musicians should not think me strange. ஆதியாகமம் 4 அதிகாரம் 21ல தான் கின்னரம் நாகசுரம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. Genesis 4:21 says about this harp and organ. தெய்வீக இசை தேவை. You need a divine music. தெய்வீக இசையில பிசாசு ஓடும். Then demons will flee at divine music. அந்தகார சக்திகள் விலகும். And powers of darkness will be dispelled. தெய்வீக இசையில தீர்க்கதரிசனம் வரும். Divine music will bring prophecies. உலக இசை சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல நீங்க சிக்கிவிட கூடாது. Do not indulge in matters regarding worldly music. நம்முடைய விசுவாசி ஒருத்தர் வந்து ஒரு பையனுக்கு ட்ரம்ஸ் சொல்லி கொடுக்க போனார். சர்ச்சில் அடிக்கணும்னு சொல்லி. One of our believers said his son has to play music in the church, so went to learn drums. அவன் கொஞ்ச நாள்ல ராக் மியூசிக்ல ரொம்ப ஸ்பீட் ஆயிட்டான். Soon he went far into rock music. அதுக்கு பிறகு அவன் சர்ச்சுக்கே வர்றது இல்ல. And then he did not come to the church. திரும்ப அந்த மியூசிக்ல அவன் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான். Again he became famous in that music. காலையில கல்கத்தால புரோகிராம், ஈவினிங் பெங்களூர் புரோகிராம், நைட் வந்து மிட்நைட் வந்து சென்னை புரோகிராம், பயங்கரமா போயிட்டான். கடைசில விசுவாசியாவே இல்ல. Program in Calcutta in the morning and evening at Mumbai and then at Chennai and no more a believer in the church. நான் இலங்கை போயிருந்தபோது When I was in Sri Lanka, அங்க ஒருத்தர் மியூசிக் போடுறாரு. a man played the music. இங்க எல்லாம் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். டான் பிரைசிங் வந்திருக்காரு. I think he had come for the dawn praising here. அவர் 12 வயசுல இசை ஞானின்னு பட்டம் வாங்கினவர். He got the degree that he was a musical scholar at 12. எல்லாம் படிப்பெல்லாம் முடிஞ்சு சினி மியூசிக்ல போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. After all his education, he was ready to go into the cine music. எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. Everyone was ready. அவர் ஆயத்தப்படுத்தி விட்டாச்சு. He was totally ready. அவர் கிளம்புற அன்னைக்கு முந்தின நாள் நைட்டு ஆவியானவர் அவரை நிரப்பினார். At the time when he was about to start, Spirit of God hindered him. சரியான அபிஷேகம். He got a right anointing. நிறைச்சு அவனை உருட்டி புரட்டி உடைச்சு நொறுக்கி
அந்த அபிஷேகத்துல என்ன பேசணும்னே தெரியாது. யார பார்த்தாலும் என் இசை இயேசுவுக்கு, என் இசை இயேசுவுக்கு. அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அழுது, அம்மா என் இசை இனிமே ஆண்டவருக்கு தான். அப்பா, அண்ணன், தம்பி, ரோட்ல போனவன் எல்லாரையும் பிடிச்சு அழுது, என் இசை இயேசு. ஆவியானவரே அவனுக்குள்ள பேச வச்சு இன்னைக்கு வரைக்கும் எங்கதான் மியூசிக் அடிக்கிறாரு? சர்ச்சில் மட்டும்தான் அடிக்கிறார். That anointing filled him, rolled him over, and finally he started looking at everyone and saying, my music is for God. And till today he is playing music in the church. முற்றிலும் மியூசிக் தேவனுக்கு மட்டும்தான். கிளாஸ் எல்லாம் நடத்துறாரு, எல்லாம் கிறிஸ்டியன் மியூசிக் மட்டும்தான். He committed whole of his music only unto God. His musical class is for Christianity. இசை சம்பந்தப்பட்டதுல உனக்கு தெய்வீகத்துக்கு மாறான இசைகள் இருந்தால் இதை விட்டுவிடு, ஆசீர்வாதம் தானா வரும். If you have any musical nature contrary to divinity, please forsake it and you will have இரண்டாவது blessing. பையனை விட சொன்னார், யக்ஷான். The second son, Jackson. யக்ஷான் சொன்னா கண்ணியில் அகப்படுத்துபவன் அர்த்தம். Jackson means the one who inflicts you into snare. விசுவாசிகள் ஊழியக்காரங்க கண்ணியில சிக்கிர கூடாது. Servants of God, believers, don't be caught in snare. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய அடி கரெக்டா இருக்கணும். Every day your steps should be correctly உன் நடைகளை placed. தேவன் எண்ணுகிறார். God counts your steps. எங்கயாவது பிசினஸ்ல போய் கண்ணில விழுந்துற கூடாது. You should not be in a snare in your business. வீடு கட்டறன்னு போய் கண்ணில விழுந்துற கூடாது. Don't be in a business snare in your home. கார் வாங்குனன்னு போய் கண்ணில விழுந்துற கூடாது. Don't be a snare in your gutter. கல்யாணம் சொல்லி போய் கண்ணில விழுந்துற கூடாது. And saying it is a wedding, don't fall in a snare. எதுல கண்ணி இருக்குன்னு நீ பாத்துக்கிட்டே இருக்கணும். Well, check for snares in your life. எந்த வகை பட்சியானாலும் அதன் கண்களுக்கு முன்பாக கண்ணியை விரிப்பது விருதா. And it is vain to forsake or to leave the net before the birds. உனக்குள்ள ஆவியான ஒரு சென்சார் இருக்கு. Yes, there is the spirit of God, the sensor in you. உனக்கு ஒரு டிசைனிங் ஸ்பிரிட் இருக்கு. You have a discerning இது spirit. கரெக்ட்டா? Is it correct? கண்ணில போய் நீ சிக்கிர கூடாது. Don't be caught in a snare. அடுத்து மேதான். Nextly, Midan. மேதான் சொன்னா முரண்பாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். Midan means misunderstanding. ஒரு சிலர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட் சொல்லுவாங்க. Some, whatever we say, they say opposite to it. சில பையங்களை பிடிச்சு வைங்க, ஓடி போய்டுவான். நீங்க போய் அங்கட போடுனா பேசாம உட்கார்ந்திருப்பான். You take some boys, they will run away. While you ask them to run away, you will stay back. ஆப்போசிட்டா சொல்லணும். We have to sell opposite to them. ஒரு சில வீடுகள்ல இதே பிரச்சனை தான், எப்பொழுதுமே முரண்பாடு. In some families, all very contrary natures are there. இதெல்லாம் வச்சிக்கிட்டு நம்ம தேவனே ஆசீர்வதினா எப்படி ஆசீர்வதிப்பாரு? Keeping all this, if you ask God to bless you, how will he இவைகள் do எல்லாம் it? பொத்தலான பைகள். All these are bags with holes. எல்லாம் வரும், போயிட்டே இருக்கும், வேஸ்டா போயிட்டே இருக்கும். They will come in, but they will be wasted off. மீதியான் அடுத்த பையன் பேரு. Next son, Midian. கூக்குரல் இடுகிற வாழ்க்கை. The life of crying out. வீட்ல ஆள் இருக்கிறது வெளியவே தெரியக்கூடாது. And you should not know people at home. ஜெபம் பண்ற சத்தம் கேட்கலாம். But the voice of prayer should be heard out. அவர் கூக்குரலிட மாட்டார். He will not cry. அவருடைய சத்தம் வீதியிலே கேட்காது. His voice will not be heard in the அவர் தன் streets. சத்தத்தை உயர்த்தவும் மாட்டார். He will not lift up your ஒரு voice. சிலர் சொல்லுவாங்க, அமைதியா இரு, சத்தம் வெளியே கேட்கட்டும் தானே நான் சொல்றேன் அப்படிமா. Some will say, please be silent, while the other person will say, I tell it that others may hear. அவங்க மனைவியோ புருஷனோ சொல்லுவாங்க, ஐயோ சத்தம் போட்டுறாதே, வெளியே எல்லாம் கேவலப்பட்டுரும், அமைதியா இரு, கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. கேட்கட்டும், உங்களை பத்தி 4 பேருக்கு தெரியணும் அப்படிமா. Husband or wife will say, please don't shout, others will hear, it's a shame. But the other person will say, let them hear. ஆனா இதெல்லாமே ஆசீர்வாதத்துக்கு ரகசியமான தடைகள். But all these are secret hindrances for blessing. அடுத்து இஸ்பாக். Nextly, Ishbak, அப்படி ஒரு பையன் இருந்தான். a son like that. அப்படின்னா அவர் விட்டு விடுவார்னு அர்த்தம். It means they will forsake him. தேவனை விட்டு விடுகிற வாழ்க்கை உனக்கு இருந்தா ஆசீர்வாதம் எப்படி வரும்? If you have a life of forsaking God, how will you get the blessing? கடைசி பிள்ளை பேர் வந்து சூவாக். The final name, Shua. அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தமாக தொடைத்து போடு. It means totally erase off. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? உனக்கு வர்ற ஆசீர்வாதங்களை இந்த சுபாவங்கள்லாம் இருந்துச்சுன்னா மொத்தமா தொடச்சு போட்டு போயிடும். If you have all these natures, all the blessings will be erased off from your life. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You will be a blessing. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன். I will bless them that bless you. உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். In thee shall all the families of the earth be blessed. இதெல்லாம் எவ்வளவு அருமையான வார்த்தைகள். What beautiful word it ஆனால் இதை is. சொந்தமாக்க ஒரு தேவனுடைய பிள்ளை விட வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. But to inherit it, a child of God has to forsake many things. சில காரியங்களை நம்ம விட்டுருக்கிறோம். We have left something. ஆனா எல்லாத்தையும் விடும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதம் வரும். But when you forsake everything, you will have perfect blessing. இந்த ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் தானா வரும். When these blessings come in, spiritual blessings will automatically come into your life. உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை
பெறுவான். A faithful man shall abound with blessings. அப்ப உண்மைங்கிறது ஸ்பிரிச்சுவல், ஆசீர்வாதங்கிறது உலகம். ரெண்டுமே இது வரும்போது அது வந்துரும். Faithfulness is spiritual nature, blessing is that of the world. When this is there, that will automatically come. சாதாரண ஆசீர்வாதம் அல்ல. Not an ordinary நீ blessing. உண்மையா இருக்கும்போது பரிபூர்ண ஆசீர்வாதம் வருகிறது. When you are faithful, perfect blessing will come. இப்ப பாருங்க பேலன்ஸா போயிட்டே இருக்கும். Now both will be balanced then. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கும், பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கும். Spiritual blessing, also worldly blessing. அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த உலகத்தின் பொருட்கள்ல உங்களுக்கு நாட்டம் வராது. ஆசீர்வாதம் தானா வருது. அதுக்கு பின்னால நீ ஓட போறதில்ல. நீ உண்மையா இருக்க உன்னைய கர்த்தர் உயர்த்திக்கிட்டே வருவார். When this is so, you will not seek after worldly blessings, because even as you are faithful, God will add these worldly blessings to you. தானியேலுடைய வாழ்க்கையில் குற்றம் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. Daniel could not be accused in his life. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். He was faithful. அதே நேரத்துல ராஜ்யத்துல 3வது ஸ்தானத்துல போயிட்டே இருந்தான். At the same time, he was going toward the third position in the kingdom. இந்த ரெண்டுமே பேலன்ஸ் அவனுக்கு போயிட்டே இருந்ததுக்கு காரணம் என்ன? Both these were balanced in his life. Reason? ஆண்டவருக்காக விட வேண்டிய காரியங்களை விட்டுக்கிட்டே இருந்தான். He kept on forsaking that which he had to do. நம்மில் எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற வாஞ்சிக்கிறோம்? How many of us want to receive the blessing? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இது ஒரு தேவனுடைய நேரம். This is the time for God. கர்த்தர் ஒரு சிலரோடு பேசும்படியாக பல வருடங்களாக விரும்பினார், இன்றைக்கு பேசி இருக்கிறார். Many years together God want to speak to some people, and today he has spoken it. ஆசீர்வாதம் ஏன் வரவில்லை, ஏன் தரித்திரம், ஏன் தடை, ஏன் இன்னும் வறுமை, ஏன் இன்னும் போராட்டங்கள், ஏன் எனக்கு காரியம் வாய்க்கவில்லை என்று நீ கேள்வி கேட்டாயே, உனக்கு இன்றைக்கு பலவிதமான வித்தியாசமான கோணங்களில் உனக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். You were asking the question, why hurdles, why difficulties, why this pain, and why not blessing? But God has given you the answer for us today. இதுல எது உனக்கு ரிசல்ட்டோ அதை எடுத்து கிளியர் பண்ணு. Whichever is the result for you, you take it and clear it. நீ அதை கிளியர் பண்ணிட்டேனா அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி. When you clear it, this is like a chemical reaction. நீ இத கிளியர் பண்ணும்போது உனக்கு ரியாக்ஷன், உனக்கு ஆசீர்வாதம் தானா வரும். When you clear it, your reaction will be blessing. ஆவிக்குரிய காரியத்தை கரெக்ட் பண்ணு, பூமிக்குரிய ஆசீர்வாதம் மழை போல பொழியும். Rectify your spiritual matters and worldly blessings will shower upon you. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், எனக்கென்று எடுத்துக்கொண்டவர்கள், ஆசீர்வாதம் வேண்டும் என்று தவிக்கிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Those who have taken the word of God as for themselves, those who are earning for blessings, let us close our eyes and be on our knees. ஒரு ஊழியக்காரன் இவைகளை விட்டால் அவனுடைய ஊழியம் செழிக்கும். If a servant of God forsakes this, his ministry will prosper. ஒரு விசுவாசி இந்த காரியங்களை விட வேண்டியதை விட்டால் அவனுடைய வாழ்க்கை செழிக்கும். If a believer forsakes these things, his ministry, his life will prosper. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். He that trusteth in the Lord shall prosper. நீ கர்த்தரை நம்பித்தானே இந்த மார்க்கத்தில் அடி எடுத்து வைத்திருக்கிறாய். Did you not step into this religion trusting into the Lord? இயேசு போதும் என்றுதானே இந்த மார்க்கத்தில் நீ பைபிளை கையில் எடுத்திருக்கிறாய். Have you not the Bible in your hand saying Jesus is enough? எப்படி ஆயினும் இந்த பாதையிலே போய் நான் பரலோகத்தில் போய் சேர வேண்டும் என்றுதானே இதை நம்பி இந்த உபதேசத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாய். Did you not yield yourself to the doctrine saying somehow I have to reach heaven? அப்படியானால் இன்னும் நீ சில காரியங்களை விட வேண்டும் என்று கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். Then the Lord had spoken to you that you have to forsake some more things. நீ இன்றைக்கு விட்டால் இன்றைக்கு ஆசீர்வாதம். If you forsake it today, blessing is for you நீ today. நாளைக்கு தான் விட முடிந்தால் நாளைக்கு தான் உனக்கு ஆசீர்வாதம். If you give it only tomorrow, then tomorrow is the blessing. இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் என்னால இதெல்லாம் கிளியர் பண்ண முடியும்னா அதுக்கு பிறகு தான் உனக்கு blessing தேவன் கொடுக்க முடியும். Or else only after 10 years you can clear, God will bless you only then. நீ பாத்திரத்தின் மூடியை திறந்தால் கர்த்தர் அதை நிரப்ப ரெடியா இருக்கிறார். அந்த மூடியை திறப்பது உன் கையில் இருக்கிறது. But if you open the lid, God will bless you automatically. But opening the lid is in your hands. லாசரு அடைக்கப்பட்டிருந்த கல்லறையின் கல்லை ஆண்டவர் சொன்னார், எடுத்து போடுங்கள். எடுத்து போட்ட உடனே வார்த்தை வந்தது, வெளியே வா. Looking at that stone which was at the tomb of Lazarus, Jesus said, take it off, and he said, Lazarus, come forth. இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறார். Today God has come to bless you. உன்னிடத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to you. தடை ஏன் கிடைக்கவில்லை என்று தடுமாறிக் கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளையே, தடைகளை விலக்கி இருக்கிறார். கண்களை மூடி முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே இந்த காரியத்தை இந்த வசனத்தின்படி நான் இன்றைக்கு பலிபீடத்தில் வைத்து விட்டு விடுகிறேன், பிரதிஷ்டை பண்ணுகிறேன் என்று கரங்களை உயர்த்தி சொல். கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஆசீர்வாதத்தின் வானத்தின் பலகணிகளை திறக்கட்டும். Child of God, lift up your hands and say, Lord, I surrender for your truths, and may God open the windows of heaven to bless you. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இருக்கு. God said, I will bless you. வானத்தின் பலகணியை திறந்து ஆசீர்வதிப்பான் இருக்கு. He will open the windows of heaven and bless you. வானத்தின் கதவுகளை திறந்து ஆசீர்வதிப்பேன் இருக்கு. It is said, doors of heaven will be opened to bless you. வானத்தின் மதகை திறந்து ஆசீர்வதிப்பேன் சொல்றார். God will say, open the walls
walls of heaven bless you. ஆசீர்வாதத்தை கவனியுங்க. Look at the blessing. ஆசீர்வதிப்பேன். He will bless you. அடுத்து சொல்றார் வானத்தின் பலகனி ஜன்னலை திறந்து உன்னை I ஆசீர்வதிக்கிறேன். will open the windows of heaven and bless you. அதுக்கு அடுத்து சொல்றார் வானத்தின் கதவுகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். Then I will open the doors of heaven and bless you. அதுக்கு அடுத்து வானத்தின் மதகுன்னு சொன்னா அந்த டேம் அடைச்சு வச்சிருப்பாங்களே அதை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படியே டேம்ல உள்ள தண்ணி வர்றது போல உனக்கு ஆசீர்வாதம் வரும். Then God will open the walls of heaven and bless you, and blessings will come as the dam water. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்? How many of you need blessings? இது உன்னுடைய ஒப்புக்கொடுத்தலில் இருக்கிறது. This depends on your surrender. புறப்பட்டு வா என்று சொன்னான், உடனே தேசத்தை விட்டான், குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்து விட்டான். The Lord said, "Get thee out." Immediately he came out of his country, kindred and father's house. ஒரு டைம் வந்தபோது ஒவ்வொண்ணா விட சொல்லிக்கொண்டே வந்தார். And every time he kept on saying one by one, நீ சில காரியங்களை விட்டிருக்கிறாய், you have left certain things. இன்னும் சில காரியங்கள் விடும்படியாதான் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking that you may live even more. ஆண்டவரே நான் விடுகிறேன் என்று சொல், தேவன் ஆசீர்வதிக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். You say, "God, I will live," and God promises to bless you. எல்லாரும் 2 நிமிஷம் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். 2 minutes, let us yield ourselves to the hand of தேவனே God. என் வாழ்வின் ஆசீர்வாதத்துக்கு தடைகள் எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீ அந்த தடைகளை மாற்றி என்னை ஆசீர்வதியும். God, I surrender the hindrances of blessing into your hand. Remove it and bless me, O Lord. Hallelujah, 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 hallelujah. Rikabala bakatida bakatida balakatidi katadabanya. Hallelujah, hallelujah. Amen, amen, amen. ஆசீர்வாதமும் தடையும் உன் கையில் தான் இருக்கிறது. தடையை நீக்கிவிட்டால் உடனே ஆசீர்வாதம் மழை போல் இறங்கும். அதை இப்பொழுது அபிஷேகத்திலே ஆவியிலே நீங்கள் அனுபவிக்கலாம், உணரலாம். ஆண்டவரே ஹல்லேலூயா. Amen, 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 amen. Jesus, 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 Jesus. Amen. உண்மையாகவே இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்றவங்க மட்டும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. நான் விட வேண்டியதை விட்டு விடுகிறேன். ஆண்டவரே, இன்னென்ன காரியத்தை நான் விடும்படியாக வசனத்தின் மூலமா என்னோடு நீர் பேசிக் கொண்டிருந்தீர். நான் உணர்த்தப்பட்டிருக்கிறேன், நான் விட்டு விடுகிறேன் சுவாமி. வாயை திறந்து சொல்லுங்க, ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க. உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்கட்டும். ஆமென். உன்னுடைய வறுமை நீங்கட்டும், உன் தரித்திரம் நீங்கட்டும், உன்னுடைய அபிஷேகம் புதுப்பிக்கப்படட்டும், உன்னுடைய விசுவாசம் வளர்ச்சி அடையட்டும், உன்னுடைய பரிசுத்தம் வளர்ச்சி அடையட்டும், உன்னுடைய பிரதிஷ்டை அதிகமாகட்டும். ஹல்லேலூயா, ஆமென். உன்னுடைய கடன் பாரம், வறுமை, கஷ்டம், கடன், தரித்திரம், சாபம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, 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 Jesus. இயேசுவே, உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும், உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும், உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியம் என்று இருக்கிறது. தடைகளை மாற்றும், விட வேண்டியவர்களை கேட்டிருக்கிறார்கள். இன்றைக்கே பலிபீடத்தில் வைக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தான் நான் ஆவிக்குரிய காரியத்திலும் சரி, பூமிக்குரிய காரியத்திலும் சரி நான் முன்னேறி செல்ல முடியும். ஒரு அடியாவது எடுத்து வைக்க முடியும். நான் தேவன் ஆசீர்வதித்தால் ஒழிய எனக்கு எந்த விமோச்சனமும் கிடையாது. அப்படி ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க யாராவது இருந்தா கை உயர்த்துங்க. அவங்களுக்காக நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். தேவன் இறங்கி ஒன்றை செய்யாவிட்டால் எனக்கு மீட்பு கிடையாது. அவர் இறங்கி ஒரு ஒத்தாசையாய் தன்னுடைய கரத்தை நீட்டினாதான் இந்த ப்ராப்ளத்திலிருந்து என்னால வெளியே வர முடியும். கர்த்தாவே, எனக்கு அருள் செய்யும் என்று தவிக்கிறவர்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். நம்முடைய சபையில யாரெல்லாம் கடன், சாபம், தரித்திரத்தில் இருக்காங்களோ இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவி விலகட்டும்.
ரத்திடபாலா கத்திடமானியாரி ஹிகரபனாஹாபானி.